வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லக்ஷ்மிகாந்த் புக்கோடைய எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லக்ஷ்மிகாந்தனுடைய 8th எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்ட பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த முகப்புரை அப்படிங்கிறது தான் பிரியாம்பிள். மொத்தமாக 41 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் நமக்கு 41 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய இந்த இதுல மொத்தமா ஒரு 6 பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒவ்வொரு வரியையுமே அப்படியே செதிலா செதுக்கி எடுத்த மாதிரி டிஎன்பிசியினுடைய கொஸ்டின் சென்டர் வந்து பார்த்தோம்னா வரி வரியா எடுத்து கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து எல்லாமே கேட்கப்பட்டது, அவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ பிரியாம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன் வழக்கம் போல. அதுக்கப்புறம் அப்படியே கொஸ்டினையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இதை முடிச்சோம்னா ஒரு கேள்வி நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த முகப்புரை அப்படிங்கிறது, முகப்புரைன்னா அப்படின்னு என்னன்னு சொல்றேன். ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னம்னா அந்த புத்தகத்துல தான் இதை பத்தி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துக்கு முன்னுரைன்னு ஒன்று எழுதுவார். அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நம்ம படிச்சோம்னா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத அந்த முன்னுரையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப சாதாரணமா புத்தகத்துக்கு முன்னுரை மாதிரி அரசியலமைப்பு சட்டம் நமக்கு 395 ஆர்டிகல் எழுதப்பட்டது. அதை வந்து பார்த்தோம்னா நமக்கு 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு எசன்ஸா எடுத்து வைக்கப்பட்டது தான் இந்த முன்னுரை, அதாவது முகப்புரை அப்படிங்கிறது, பிரியாம்பிள் அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்தோம்னா முதல்ல எந்த நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிமோ அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர்ல போலாம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் பிரியாம்பிள். உலகத்திலேயே முதல்ல எழுதப்பட்ட அரசியலமைப்புனா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவை பார்த்தா இப்போ நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்குவோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் இருந்தது. ஸோ நம்ம பிரியாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துக்கு பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஏன்னா அது சட்டம் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிற ஜிஸ்ட கொடுக்கறது தான் பிரியாம்பிள். அடுத்து பாருங்க, மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியாவும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து த டேர்ம் பிரியாம்பிள் அப்படின்னா ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதையும் கேட்டாங்க. அமெரிக்கால இருந்து எடுத்தவங்கிறதையும் கேட்டாங்க. அடுத்து இட் கண்டைன்ஸ் சம்மரி ஆர் எசன்ஸ், அரசியலமைப்புடைய சம்மரி எசன்ஸ், மொத்த கான்ஸ்டியூஷனை படிச்சு எடுக்கப்பட்ட ஒரு நோட்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த லைன்லயே பார்த்தோம்னா என்ஏ பல்கிவாலா அப்படின்னு ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா பிரியாம்பிள் என்பது ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை. இப்போ நம்ம இருக்கோம், கவர்மெண்ட்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடு அரசு டேக் போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அப்படி தொங்க விட்டு போனோம்னா நீங்க இன்னார் அப்படிங்கறத அந்த அடையாள அட்டையை சொல்லிடும். நீங்க ஒரு அரசு ஊழியர் என்பதை அந்த அடையாள டேக்கை பார்த்தாவே தெரியும், கவர்மெண்ட் ஆபீசர், கவர்மெண்ட்ல வேலை செய்யறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் மொத்தத்துக்கும் அடையாள அட்டையா இருக்கக்கூடியது இந்த பிரியாம்பிள், ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லி என்ஏ பல்கிவாலா அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதையும் டிஎன்பிசி கேட்டாங்க. அடுத்து இந்த பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், இது வந்து பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு? இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், நோக்க தீர்மானம். இந்த நோக்க தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1946 நடந்தது. அதுக்கப்புறம் அப்போ தற்காலிக தலைவர் பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் டிசம்பர் 11ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் அரசியல் நிர்ணய சபையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். இதே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பார்த்தோம்னா நோக்க தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு முன்மொழிகிறார். இப்போ 1947 ஜனவரி 22ஆம் தேதி அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதோடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான் நம்மளுடைய பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவும் கேட்டாங்க. அடுத்து இட் ஹாஸ் பீன் அமெண்டட் பை த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். முகப்புரை ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அது எந்த சட்ட திருத்தம் பார்த்தோம்னா 42வது சட்ட திருத்தம். 1976 இந்திரா காந்தி அம்மா இருக்கும் பொழுது தன்னுடைய டாடிக்கு பிடிச்ச 2 வார்த்தைகள் சோசியலிஸ்ட் செக்யூலரிங்க உள்ள கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திருத்தி 3 வார்த்தை உள்ள வச்சாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இப்போ நான் சொன்ன எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேஸ், எல்லாத்தையுமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. கேள்வி பார்த்தா நமக்கு தெரியும். அடுத்து டெக்ஸ்ட் ஆஃப் த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 2016 யூபிஎஸ்சியில் சிஏபிஎஃப் எக்ஸாமுக்கு நான் இன்டர்வியூ போனேன். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் இங்கிலீஷ்லேயே பேசினேன். இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்கல. காலேஜ் கூட பார்த்தோம்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், லெட்டு புட்டு கன்சிடர் அந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு. திரும்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்டு புட்டு கன்சிடர் அந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த புக்கெல்லாம் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு ரொம்ப காலமாச்சு. 2-3 வருஷம் ஆச்சு எனக்கு இங்கிலீஷில் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ, சிஏபிஎஃப் இன்டர்வியூ போயிட்டு பிரியாம்பிள் பத்தி சொன்னாங்க. நானும் கடகடன் பிரியாம்பிள் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தோம்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா பிரியாம்பிள் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்திய மக்களாகிய நாங்கள், இந்தியாவை யார் உருவாக்கியிருக்கா அப்படிங்க சொல்றாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு எ. அப்ப இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். அது எப்படிப்பட்ட இந்தியா?
வழக்கமா வந்து பார்த்தோம்னா ஒரு பையன் அப்படின்னம்னா அழகான பையன் சொல்லுவோம்ல, அந்த பையன் என்பது பெயர் சொல், அழகான என்பது நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ் சொல்லுவோம், பெயர் அடை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல இந்தியான்னு ஒரு நாட்டுக்கு நம்ம பேர் வைக்கும் பொழுது இந்த இந்தியாவுக்கான அடைமொழிகளாக 5 கீவேர்ட் சொல்றாங்க. இந்த ஆர்டரே டிஎன்பிசியில் கேட்கக்கூடியது சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சோசியலிஸ்டும் செக்யூலரும் 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல சேர்த்தது. அப்ப ஆக்சுவல் கான்ஸ்டியூஷன் முதல்ல எழுதும்போது என்ன இருந்ததுன்னா இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு, SDR அப்படிங்கறத முதல்ல இருந்தது. அப்போ வந்து இப்ப எப்படி இருக்கு, SSSDR அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அதாவது சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு 5 கீவேர்டு. அப்ப இந்தியா என்பது சாவரின் இந்தியா, சோசியலிஸ்ட் இந்தியா, செக்யூலர் இந்தியா, டெமோக்ராட்டிக் இந்தியா, ரிபப்ளிக் இந்தியா, இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்கிட்டோம். எங்க நாடு இப்படிப்பட்ட நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் டு செக்யூர் டு ஆல் இஸ் சிட்டிசன், இந்த குடிமக்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து சொல்றாங்க நீதி, ஜஸ்டிஸ். நம்ம நாட்டை அமைப்படுத்துற மாதிரி நீதிடா, நியாயம்டா அப்படிங்கிற மாதிரி நீதியை கொடுப்போம். அது என்ன நீதின்னு பார்த்தோம்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுதந்திரம். என்ன சுதந்திரத்தை கொடுப்பீங்க, லிபர்ட்டி ஆஃப் தாட். நான் வந்து என்னுடைய எண்ணம், சிந்தனை, தாட் எக்ஸ்பிரஷன், அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிலீஃப், என்னுடைய கோட்பாடு. அடுத்து ஃபெய்த் வந்து பார்த்தோம்னா சமய நம்பிக்கை. அடுத்து வர்ஷிப் அப்படின்னம்னா வழிபாடு. அப்ப எனக்கு நான் சிந்திக்கிறதுக்கு, சிந்திச்சதை வெளியிடுவதற்கு, அதுக்கப்புறம் ஒரு கோட்பாடு வச்சுக்கிறதுக்கு, சமய நம்பிக்கை வச்சுக்கிறதுக்கு, வழிபடுவதற்கு, இந்த மாதிரி 5 வகையான லிபர்ட்டி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். எதுல சமத்துவம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து. நான் இருக்கேன், என்ன மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்க எல்லாருமே நாங்க சம அந்தஸ்துல இருக்கிறோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறோம் கிடையாது. இங்கதான் சொல்லியிருக்காங்கல்ல, டு செக்யூர் டு ஆல் சிட்டிசன், எல்லா குடிமக்களையும் சமமாக்குறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. எப்ப சுதந்திரம் வாங்கி கான்ஸ்டியூஷன் வந்ததுல நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள்லையும் நாங்க வந்து பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் ஆல், இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே எதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா அடுத்து சொல்லக்கூடியது ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை ப்ரொமோட் பண்ணணும். சகோதரத்துவம்னா எப்படி சகோதரத்துவம் சொல்றீங்க, அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தையும் வந்து பார்த்தோம்னா நான் உறுதிப்படுத்துறேன், தனி மனிதனுடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், இந்த இன்டெகிரிட்டி புதுசா சேர்த்துக்கிட்டது. யுனைட்டி ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் வந்து பார்த்தோம்னா நான் வந்து என்ன பண்றேன், அஷ்யூர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கிளைமேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்னவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்த அரசியல் நிர்ணய சபை திஸ் 26th day of நவம்பர் 26ஆம் தேதி 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது, 1950 ஜனவரி 26. ஏன் நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 2 மாசம் கழிச்சு நடைமுறைப்படுத்தப்படணும். உடனே நடைமுறைப்படுத்தினா என்ன, ஒரு கல்யாணமோ காது குத்தோ வைக்கும் போது நல்ல நாளை தான் வைப்போம். அப்ப அரசியலமைப்பை வந்து பார்த்தோம்னா நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26ஆம் தேதி வச்சுக்குவோம். ஜனவரி 26ஆம் தேதி அப்படி என்ன நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 1930 ஜனவரி 26, 20 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கல, இருந்தாலும் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. அந்த நாளை நினைவில் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அரசியலமைப்பு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26, 1950 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. முக்கியமான ஒண்ணு, அது எங்க இருக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 394 394 வந்து இருக்கு. இது வரைக்கும் கேட்டதில்லை, அது இனிமே கேட்பாங்களான்னு தெரியாது. பட் இந்த இடத்துல நவம்பர் 26 வந்து கேட்டிருக்காங்க. இந்த லைன் லாஸ்ட் லைனை கூட விடல, கடைசியா கிளைமேக்ஸ்ல என்ன முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Do hereby adopt, enact and give to ourselves. இந்த அரசியலமைப்புன்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏது கடவுள் மேலம் தூக்கி வீசினாரா, இல்ல வந்து பிரிட்டிஷ்காரன் போகும்போது நம்மள்ட்ட கொடுத்துட்டு போனானா, எதை வச்சு வச்சிருக்கீங்க, இல்ல காலகாலமா இந்தியாவை ஆளக்கூடிய மன்னர்கள் வந்து நம்ம பாகுபலி படுத்துற மாதிரி அதுவே என் கட்டளையை சாசனம் எழுதி வச்சிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இந்திய மக்களாகிய நாங்கள் தான் இதை வந்து ஏற்றி இருக்கிறோம், ஏற்று எங்களுக்கு நாங்களே கொடுத்து கொள்கிறோம். அப்ப இந்திய மக்களாகிய எங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ பிரியாம்பிளுடைய டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கத்தை பார்த்துட்டு கேள்வியை பார்த்துருவோம். இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள், பிரியாம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 4ஐயும் கேள்வியா கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி செதிலா செதுக்கியிருக்காங்க, இதுல ஒன்ன கூட விட்டு வைக்கல. சோர்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி,
அதிகாரத்தினுடைய மூலம் யார் அப்படின்னு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரை நமக்கு தெரிவிக்குது. முகப்புரை தான் அரசியலமைப்பினுடைய மூலம், அதிகாரத்தினுடைய மூலம்னு சொல்லல. முகப்புரை நமக்கு சொல்லுதுங்கிறாங்க. என்ன சொல்லுது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்றதுனால, இந்த அரசியலமைப்பை எங்களுக்கு நாங்களே கொடுத்துட்டோம்னு சொல்றதுனால அதிகாரத்தினுடைய மூலம் யாருன்னா மக்கள் தான்ப்பா. ஏன்னா மக்கள் தான் இந்த அரசியலமைப்பை எழுதி அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு நாமளே எப்படி கொடுத்துக்க முடியும்? அதுதான் இங்க இருக்கக்கூடியது. வேற யாராவது கொடுத்தாங்கன்னா அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. இங்க யாருமே கொடுக்கல, எனக்கு நானே கொடுத்துட்டேன், அப்ப நான் தான் பெரிய ஆளு, மக்கள் தான் இங்க பெரிய ஆள். அப்ப சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாரு? அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது புரியாமல் நமக்கு சொல்லுது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். இந்திய நாடு எப்படிப்பட்டது? ஏற்கனவே நான் சொன்னேன் 5 கீவேர்டு. இறையாண்மை கொண்டது, சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இறையாண்மை அப்படின்னம்னா எனக்கே உரிய அதிகாரம். சமதர்மம் அப்படின்னம்னா இந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு கேபிட்டலிசம் அப்படின்னம்னா முதலாளிகளாக இருப்பாங்க, அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கக்கூடியது சமதர்மம். செக்யூலரிசம் அப்படின்னம்னா நாட்டுக்குன்னு எந்த மதமும் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா மதமுமே நாட்டுக்கு சம்மதம். அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்துவது. ரிபப்ளிக் அப்படின்னம்னா ரிபப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேர்ந்தெடுக்கப்படலாம். மக்கள்ல யார் வேணாலும் அரசினுடைய தலைவர் ஆகலாம். அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் எப்படிப்பட்டது? இந்தியாங்கிற நாடு மன்னராட்சி நாடா, மக்களாட்சி நாடா? ஒரு மதம் வச்சிருக்கா, மதம் இல்லாத நாடா? இந்த நாடு வந்து எந்த நாட்டுக்காவது அடிமையா இருக்கா, இல்லையா? அப்படி இந்தியாவை பத்தி சொல்லக்கூடிய அந்த நேச்சர் வந்து இந்த கீவேர்டு மூலமா நமக்கு தெரியுது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த அரசியல் அமைப்பு என்ன எதை நோக்கமாக வச்சிருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்ன கொடுக்குதான்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாத்தையும் கொடுப்பதுதான் அரசியலமைப்பினுடைய நோக்கம் என்று முகப்புரை தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து கடைசியா 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப இந்த 4மே முக்கியமானது, பார்த்துக்கங்க, கொஸ்டின்ல காமிக்கிறேன். அடுத்து கீவேர்ட்ஸ் இந்த பிரியாம்பிள். முகப்புரையில் இருக்கக்கூடிய கீவேர்டை ஒன்னொன்னா உடச்சு விளக்குறாங்க. அதுல வந்து சிலதை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். சாவரின் அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடியது. சாவரின் அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை. இறையாண்மைனா நம்மளா சும்மா வாசிக்கும் போது இறைன்னு பார்த்தோன்னே நம்ம ஏதோ கடவுள் சம்மந்தப்பட்டது, அது சமயச்சார்பின்மையும் நினைச்சிருவோம். சமயச்சார்பின்மை வேறு, இறையாண்மை வேறு. இறை ஆண்மை என்றால் ஒரு இறைவன் ஒரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது இந்து கடவுளோ, முஸ்லீம் கடவுளோ, இல்லை கிறிஸ்தவ கடவுளோ, எந்த கடவுளா இருந்தாலும் இறைவனுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணுவோமா? அவர் இறைவன் ஒருவனே சொல்லி சொல்லிடுவோம்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்திய அரசுக்கு இறையாண்மை உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசை வேற யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் உச்சபட்ச உயரிய அதிகாரம். சுப்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோம்னா அது சாவரின் அப்படின்னு அர்த்தம். இப்ப சாவரின் இம்ப்ளைஸ் தட் இந்தியா இஸ் நெய்தர் டிபெண்டன்சி. டிபெண்டா இல்ல, யாரையுமே நான் டிபெண்ட் பண்ணல. நெய்தர் டிபெண்டன்சி நார் எ டொமினியன். டிபெண்டாவும் இல்ல எனக்கு மேல பேரளவுக்காவது டொமினியன் ஸ்டேட்டஸ். நம்ம அந்த காலத்துல வெள்ளக்காரன் அடிமையா இருந்த போது டொமினியன் அந்தஸ்தாவது கூறான்னு கேட்டோம் நம்ம. அப்படி கூட நம்ம கிடையாது. நார் எ டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன். எந்த நாட்டுக்கு நான் வந்து டொமினியனா கிடையாது. பட் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். இந்தியா ஒரு சுதந்திர நாடு. எப்ப இருந்து? 1947 ஆகஸ்ட் 15 அவன் எனக்கு சுதந்திரம் கொடுத்ததுல இருந்து நான் சுதந்திரமா இருந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் சுதந்திரமா இருக்கிறேன், எனக்கு இறையாண்மை இருக்கு. அப்ப சுதந்திரம்னா என்ன? ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சாவர்னிட்டி. நம்மளுடைய இறையாண்மையை நம்மள்டையே வெள்ளக்காரன் கொடுத்தான் பாருங்க, இனிமே நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், நீயே பண்ணிக்கன்னு சொன்னால அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்றான்? there is no authority above it. எனக்கு மேல அது இல்ல. இதுல கூட வீர தீர சூரன் ஒரு படம் சியான் விக்ரம் சார் நடிச்சிருப்பாரு. அதுல அந்த ஒரு சம்பவம் அப்படிம்பாங்க, சரியான ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட். பார்த்தோம்னா ஒரு போலீஸ் வந்து டேன்னு திட்டிருப்பாப்ல, அவரு வீட்டுக்கு போவாப்ல. அப்போ ஒரு மாமா வந்து பெரிய ஆளா இருப்பாப்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு என் மாப்பிள்ளை மேல கை வச்சா நான் வருவேன்னு தெரியும்லடா அப்படிம்பாரு. அப்படியே அந்த கண்ணை அசம்பிள் பண்ணி நெத்தி போட்டுல வச்சு சுடுவாரு பாருங்க. ஒன்னு அடிச்சா யாரா வருவா அப்படின்னு கேட்பாப்ல. அப்பனா உனக்கு மேல வேற யாருமே இல்ல. அதே மாதிரிதான் உயர்ந்த அதிகாரம். there is no authority above it. இவனுக்கு மேல இதுக்கு மேல யாருமே இல்ல. அப்ப இந்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதுக்கு மேல யாருமே இல்ல, அதுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. அதான் சாவரின். and it is free to conduct its own affairs. என்னை நான் பாத்துக்குவேன். இன்டர்னலா எனக்குள்ளேயும் எந்த ஒரு தீவிரவாத குழுக்களை என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலா எந்த நாடு என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுலையுமே நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஆனா இறையாண்மைக்கு நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கா,
வந்து கம்பெனி ஆரம்பிச்சிடுவான். அவன் சொல்றதான் நம்ம அரசு கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவன்கிட்ட நம்மளால் நிறைய பேர் வேலை செய்வோம், அவன் எது பண்ணாலும் நம்மளை பாதிக்கும். அப்ப இறையாண்மை எது பாதிக்குது? குளோபலைசேஷன் இறையாண்மையை பாதிக்குது அப்படின்னு முக்கியமான ஒண்ணு. இறையாண்மை எது பாதிக்குதுன்னு கேட்டா குளோபலைசேஷன், உலகமயமாதல் இறையாண்மையை பாதிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து தோ இன் 1949 1949ல இந்தியா டிக்ளேர் த கண்டினியூஷன் ஆஃப் தேர் ஃபுல் மெம்பர்ஷிப் இன் காமன்வெல்த். காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை நம்முடைய அரசியல் நிர்ணய சபை வந்து டிக்ளேர் பண்ணுச்சு. அப்படி டிக்ளேர் பண்ணா கூட நாம காமன்வெல்த்ல பிரிட்டிஷ் கண்ட்ரோலா இல்ல. ஸோ பிரிட்டிஷால நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கேட்கலாம், நீங்க தான் ஐநா சபையில மெம்பர் ஆச்சு. இந்தியா வந்து ஐநா சபையில மெம்பரா இருக்கோம்ல, 1945ல இருந்து மெம்பரா இருக்கிறோம், ஃபவுண்டிங் ஆரம்பத்துல இருந்தே. அப்ப ஐநா சபை சொல்றது நீங்க கேட்கணும்ல. உங்களுக்கு மேல யார் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஐநா சபையில எனக்கு பிடிச்சி நான் விருப்பத்தோடு இருக்கேன், எனக்கு வேணும்னா நான் இருப்பேன். எனக்கு எதிராகவே ஐநா சபை செயல்படுச்சுன்னா ஐநா விட்டு நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் இருக்கிறேன். என்னை யார் ஐநால இருக்க சொல்லி சொல்ல. நாளைக்கு நான் ஐநா விட்டு வெளியே வந்துட்டா ஏன் போனேன்னு நீ கேட்க போறது இல்லை. அது என்னுடைய விருப்பம். பன்னாட்டு அமைதியை பேணணும்னு நான் என்னுடைய நோக்கமா வச்சிருக்கேன். அது என்னுடைய வெளியுறவு கொள்கை. அதுக்காக நான் வந்து பார்த்தோம்னா ப்ரொமோட் பண்றதுக்காக நான் ஐநா சபையில் வந்து இருந்துட்டு இருக்கிறேன். அதையும் வந்து சொல்றாங்க. Further, India's membership of UNO also in no way constitutes a limitation on their sovereignty. என்னோட இறையாண்மைக்கு ஐநா சபையில் இருக்கிறது எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் being a sovereign state, India can either acquire a foreign territory. ஒரு வெளிநாட்டு பகுதியை நம்ம வாங்கலாம். நாளைக்கே சைனா மேல படையெடுத்து போய் சைனா கூட இந்தியாவோட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சாவரின் கண்ட்ரி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எனக்கு ஒரு பகுதி வேணாம்னு சொல்லி நான் கொடுக்கவும் செய்யலாம். பட் அப்படி நம்ம கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஐ எம் சாவரின், எனக்கு உயர்ந்த உச்சபட்ச அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதா சாவரின். ஸோ அடுத்து சோசியலிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆக்சுவல் கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ஆனால் நேருக்கு வந்து பார்த்தோம்னா சோசியலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? அந்த டைம்ல எல்லாருமே பெரியார் ரஷ்யா போயிட்டு வந்தாரு, நிறைய பேர் ரஷ்யா போயிட்டு வந்தாங்க. பகத்சிங்கை தூக்கில போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கதவு தட்டும் போது நான் ஒரு புரட்சியாளனை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. தூக்கில போறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. லெனினை பத்தி படிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரஷ்ய புரட்சி லெனினை இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கார்ல் மார்க்ஸ் தான் பொது உடைமையின் தந்தை. அப்ப பொது உடைமை என்ன சொல்லுது? முதலாளின்னு ஒரு வர்க்கம் இருக்கு, தொழிலாளி வர்க்கத்தை வந்து அவருடைய உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறது. தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அதன் மூலமா லாபம் கிடைக்குது. இந்த மொத்த லாபத்தையும் முதலாளிகள் எடுத்துக்கிறாங்க, தொழிலாளிகள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப அக்ரிகல்ச்சர்ல இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நில உடைமையாளர், நிலத்துல வேலை செய்யறவர் இருக்காங்க. அப்ப ஜாதிகள் வருது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் போய் தொழிற்சாலை வரும் பொழுது இங்க ஜாதிகளுக்கு பொதுவாக எல்லா ஜாதிக்காரங்க இருக்காங்க. இங்க வர்க்கம் வருது, உழைக்கும் வர்க்கம், முதலாளி வர்க்கம் சொல்லிட்டு. அப்ப இந்த வர்க்கமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் கார்ல் மார்க்ஸ்னுடைய டாஸ் கேபிட்டல், மூலதனம். 36 வருஷம் லைப்ரரியிலேயே ஸ்பெண்ட் பண்ணி மிக கடுமையா வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் அவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் அப்படிம்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா சோசியலிசம் அப்படிங்கிறது நம்ம லெனின் வந்து 1917ல ரஷ்ய புரட்சி பண்ணி அவர் வந்து பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸுடைய கொள்கைகளை பின்பற்றி அங்க ஒரு அரசு அமைத்து உலகமே 2ஆ உடையுது. ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான கேபிட்டலிசம், இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யா தலைமையிலான கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல 2 பேர் கூடயுமே நான் சேரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அலைன்மெண்ட், அணி சேராமை அப்படின்னு சொல்லி 1961 ஆரம்பிச்சு நேரு வந்து பார்த்தோம்னா இவர் ஒரு குரூப்புக்கு தலைவராக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நேரு இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா தன்னுடைய தந்தைக்கு பிடிச்ச அந்த வார்த்தை சோசியலிசத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்புல கொண்டு வர்றாங்க. ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல தான் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கான்ஸ்டியூஷன் கிடையாது சோசியலிஸ்ட் கண்டென்ட். முன்னாடி அந்த வார்த்தை இல்லைன்னா கூட கான்ஸ்டியூஷன்ல அந்த கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபிஎஸ்பியில சமதர்ம கொள்கைகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஆர்டிகல். நான் டிபிஎஸ்பிக்குமே இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அதான் லக்ஷ்மியான் சீரீஸ்லேயே முதல் வீடியோ நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பி பேசணும், அதுக்கப்புறம் சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பேசணும். இப்போ 3வது நம்ம வந்து பிரியாம்பிள் பேசிட்டு இருக்கோம் லக்ஷ்மியான் வச்சுக்கிட்டு. சரியா? இப்போ டிபிஎஸ்பியில் குறிப்பாக ஆர்டிகல் 39B என்ன சொல்லுது? ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ். சொத்து எல்லாத்துட்டு இருந்தா பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்குது. அம்பானியோ அதானியோ இருக்காங்க, இல்லை நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, பெரிய கம்பெனி இருக்குன்னா எல்லாத்தோட சொத்தை எடுத்து நம்ம வந்து பங்கி கொடுத்து எல்லாரும் ஈக்குவலா வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு 39B வந்து சொல்லுது. 39C என்ன சொல்லுதுன்னா இனிமே யார் கையிலையும் சொத்து சேர விடக்கூடாது அப்படிங்கிற சொல்லுது. இதெல்லாம் நேருவும் இந்திரா காந்தி அம்மாவும் செயல்படுத்தி இருக்கிறாங்க. வங்கிகள் தேசியமயமாக்கம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பிரைவேட் கம்பெனி இருக்கும், அதை அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டா மாத்திடுவோம். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ டிபிஎஸ்பியில இருந்தது அப்படிங்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ் எதை வந்து இம்ப்ளிசிட்டா, அதாவது இன்டைரக்டா முன்னாடி கொடுத்துருந்ததை டைரக்டா சோசியலிஸ்ட்ங்கிற வேர்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க, எக்ஸ்பிளிசிட்டா மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. மோரோவர் த காங்கிரஸ் பார்ட்டி இந்த சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படிங்கிறது இன்னொன்று சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் அடைவது தன்னுடைய நோக்கமாக வைத்தது ஜவஹர்லால் நேரு தலைமையில். அந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது
1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்டது. சுதந்திரம் வாங்கிட்டீங்க. இப்ப காங்கிரஸினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப 1955 சென்னையில ஆவடி காங்கிரஸ் மாநாடு. நம்முடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர். இந்த மாநாடு வந்து பார்த்தோம்னா UN தோபரின்னு ஒருத்தர் தலைவர். ஸோ அப்போ அதில் தான் காங்கிரஸினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது சமதர்ம சமுதாயத்தை அடைவது அப்படிங்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரிக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு கேபிட்டலிஸ்ட். அவருக்கு கம்யூனிசம் பிடிக்காது, கம்யூனிஸ்டையும் பிடிக்காது. அவர் வந்து வெளியே வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் அவருடைய சுதந்திர கட்சி மற்றதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ 55 இப்படி வந்து காங்கிரஸுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த சோசியலிசத்தை சமதர்ம சமுதாயத்தை அடைவது நோக்கம் இருக்கும்போது 1956 தொழில் கொள்கையிலே ரெஃப்ளெக்ட் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் பாலிசிலையும் நேருவின் அரசு கலப்பு பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுச்சு. மிக்சடு எக்கனாமி. முழுசா லெனின் மாதிரி வந்து எல்லா கம்பெனியுமே பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியா மாற்றி முதலாளியே கிடையாது, நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்க, உங்க எல்லாத்துக்கும் சம ஊதியம் அப்படிங்கிற மாதிரி பண்ணல. நாம் என்ன பண்ணோம்னா பிரைவேட் கம்பெனி கொஞ்சமாகவும் கவர்மெண்ட் கம்பெனி நிறையாவும் ஆரம்பத்தில் வச்சிருந்தோம். 1991 LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனுக்கு அப்புறமா கவர்மெண்ட் கம்பெனி கொஞ்சமாகவும் பிரைவேட் கம்பெனி நிறையாவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டோம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு ஆவடி காங்கிரஸ் வந்து போகுது. அடுத்து நோட்டபிளி த இந்தியன் பிராண்ட் ஆஃப் சோசியலிசம் இஸ் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அது என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிசம் உலகத்தில் எங்கே இருந்துக்குதோ அங்கே மக்களாட்சி இருக்காது. இப்போ நார்த் கொரியா எடுத்துக்கோங்க, இல்லை கியூபா எடுத்துக்கோங்க, எந்த நாட்டிலையுமே மக்களாட்சி இருக்காது. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொள்கை, ஆனால் மக்களாட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே கேரளாவில் EMS நம்பூதிரிப்பட்டு தலைமையில் அமைந்த கவர்மெண்ட் தான் உலகத்திலேயே முதல்ல. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்யூனிசம் இருக்கு, மக்களாட்சியும் இருக்கு. மக்களுக்கு வந்து சர்வாதிகாரம் மூலமா இங்க கம்யூனிசம் கொடுக்கறது இல்லை. அப்போ சோசியலிசத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று டெமோக்ராட்டிக் சோசியலிசம், இன்னொன்று கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். இந்த கம்யூனிஸ்ட் சோசியலிசத்தை ஸ்டேட் சோசியலிசம் அப்படிம்பாங்க. அதாவது சொந்த சொத்து அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம யாருக்கும் வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம், எல்லாத்துக்குமே எல்லாமே சமமா இருக்கும் அப்படிங்கிறது. யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒன்று வந்து உடோப்பியன் கான்செப்ட் அப்படின்றாங்க. ஏன்னா USSRல ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகி போச்சு. என்னன்னா உருளைக்கிழங்க பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஓனர் இருக்காருன்னா நல்ல உருளைக்கிழங்கா பார்த்து பேக் பண்ணு அப்படின்னு தரத்தை இன்சூர் பண்ணுவார். இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே அளவு சம்பளம் இருக்கிறதுனால கெட்டு போன உருளைக்கிழங்கு நல்ல உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாமே கெட்டு போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் கிடையாது, கிரியேட்டிவிட்டி இல்லை. சயின்டிஸ்ட்டுக்கும் உருளைக்கிழங்கு வியாபாரிக்கும் ஒரே சம்பளம்னா நான் ஏன் சயின்டிஸ்டாக இருக்கணும், உருளைக்கிழங்கே நான் வித்துட்டு போயிடலாம்ல. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா சோசியலிஸ்டிக் ஸ்டேட் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால அதை பண்ண முடியல. ஆக்சுவலாக அது நல்ல கான்செப்ட். ஒரே வரியில கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்ல சொன்னோம்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன்னாள் அவர் நடிகராக இருந்தபோது கத்தி படத்துல சொல்லியிருப்பாரு, 2 இட்லி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இட்லி உங்களோட கிடையாது அப்படின்னு இட்லியை வச்சு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையும் பங்கி வச்சிருக்கணும், சமமா இருக்கணும் அப்படிங்கறத அந்த கான்செப்ட். அடுத்து இது என்ன சொல்றாங்கன்னா which involves nationalization of all means of production. ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு நீங்க வந்து ஃபேக்டரி வேணும், ஃபேக்டரிக்குள்ள மிஷின் வேணும் அப்படின்னு இருக்குன்னா அதான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர் எல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே அரசுக்கு சொந்தமானது. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் கம்யூனிசம் அப்படிங்கிறது. நம்மள்ட்ட முழு கம்யூனிசம் கிடையாது. டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தில் என்ன இருக்குது? இது டிஎன்பிசிக்கல் மிக்சடு எக்கனாமி, கலப்பு பொருளாக தான் வச்சிருக்கோம். எக்கனாமிலாம் முக்கியமான ஒன்று. வேர் போத் பப்ளிக் இருப்பாங்க, பிரைவேட் செக்டரும் கோ எக்ஸிஸ்ட், சைடு பை சைடு ரெண்டு பேருமே நம்ம இருந்துட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இந்த 6ன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அப்படியே பிளைண்டா வந்து காப்பி அடிக்கிற ஆள் கிடையாது. இந்திரா காந்தி செட் தட் we have always said that we have our own brand of socialism. எங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்ட் இருக்கு. புஷ்பா மாதிரி இது வந்து புஷ்பா பிராண்டு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. என்னன்னா we will nationalize the sectors where we feel the necessity. எனக்கு தேவைன்னா அதை நான் நேஷனலைஸ் பண்ணுவேன். எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்க மாட்டேன். பேங்க் தேசியமயமாக்கினாங்க இந்திரா காந்தி அம்மா 1969. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. தேவைப்பட்டா நான் பண்ணுவேன். ஜஸ்ட் நேஷனலைசேஷன் இஸ் நாட் அவர் டைப் ஆஃப் சோசியலிசம். இருக்கிற எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கு மாத்திக்கிறது இங்க வேலை கிடையாதுப்பா. பிரைவேட் கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், தேவைப்பட்டா நாங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியன் சோசியலிசம் இஸ் பிளண்ட் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்தியனிசம். அதாவது காரல் மார்க்ஸோடதையும் மகாத்மா காந்தியோடதையும் கலந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம அந்த கலகல படத்துல மாதிரி இது வெட்டுப்புலியை அந்த காமெடி சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்பினா தான் சாப்பாடு அப்படின்ட்டாங்கிற மாதிரி இதை நம்பினா தான் நமக்கு மார்க்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
ஸோ நம்ம வந்து மார்க்சிசமும் காந்திசமும் ரெண்டையும் கலந்து ஹெவிலி காந்தியன் சோசியலிசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம நம்பணும். அடுத்து த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 எல்பிஜி லிபரலைசேஷன். யார் வேணாலும் என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கோங்க, எங்கிட்ட லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 91 2 வாரத்துக்கு தான் பெட்ரோல் வாங்க காசு இருக்கு. அப்போ இப்படி விட்டோம்னா நாடு வந்து கம்ப்ளீட்டா திவாலை போயிடும். ஸோ தட் லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் ஐஎம்எஃப்ல அடவு வச்சு அவன் சொன்ன கண்டிஷன் தான் இந்த லிபரலைசேஷன் எல்பிஜி பாலிசி. எப்பா நீங்க வந்து வளரணும்னா இந்த ஸ்டேட் கண்ட்ரோல விட்டுருங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு தான் தொழிலாளர் விட்டுருங்க, யார் வேணாலும் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் சொல்லி லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது லைசன்ஸ் ராஜ் அபாலிஷ் பண்ணாங்க. தட் இஸ் வாட் லிபரலைசேஷன், தாராளமயமாதல். தாராளமா நீங்க என்ன வேணாலும் தொழில் செய்யுங்கன்னு சொல்லி. அடுத்து பிரைவேடைசேஷன், இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனி விற்று அவனே நல்லா பார்த்துக்குவான். தட் இஸ் வாட் பிரைவேடைசேஷன். அடுத்து குளோபலைசேஷன், ஓ நாட்டு பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி மட்டும் பத்தாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிக்காரண்ட கொண்டு வந்து காசை போடு. இப்போ கூட வந்திருக்கும் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்சூரன்ஸ்ல. ஹவவர் எல்ஐசியில் 20% தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ்ல கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் பாப்புலேஷனா இன்சூரன்ஸுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. முன்னாடி எல்லாம் எல்ஐசி வாங்குறது யோசிப்போம். இப்போ பார்த்தோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ், ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. செல்போன் கூட இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் வந்து இன்னும் பயங்கரம் அதிகமாக அதுல இருந்து பணம் கிடைக்கும், சும்மா கிடையாது. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த எல்பிஜி டைலூட்டட் த சோசியலிஸ்ட் கிரெடென்சியல்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்டு. ஸோ அப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி சாவர்னிட்டியை குளோபலைசேஷன் பாதிச்சதோ அதே மாதிரி அந்த குளோபலைசேஷன் எதை பாதிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாட்டு நிறுவனம் பிரைவேட் கம்பெனி வரும்போது சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு தான் எல்லாமே, நாடே மக்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணி தரோம் அப்படிங்கிற நிலையை வந்து குறைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்யூலர்னா சமய சார்பின்மை. வெஸ்டர்ன் செக்யூலரிசம்னா சமயத்தை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றாங்கன்னா சமயத்தை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு என்று எந்த மதமும் கிடையாது, மக்கள் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். அப்ப எல்லா மதத்தையும் அரசு ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ த டேர்ம் செக்யூலர் டூ வாஸ் added by 42nd amendment. இதையும் 42nd amendment தான் சேர்த்துக்கிட்டோம். இதுவும் நேருக்கு பிடிச்சது. ஸோ டாடிக்காக சேர்த்துக்கிட்ட 2 வார்த்தையில டாடிக்கு 2 வார்த்தை கொடுத்துட்டாங்க, 3 வார்த்தையில் 2 வார்த்தை டாடிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹவவர் as the Supreme Court said that in 1974 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகுலரிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்தோ த வேர்ட் செக்யூலர் ஸ்டேட் வேர் நாட் எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்டு, 76 தான் அது வருது. அப்போ 74 சொல்லியிருக்காங்க. செக்யூலர் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாட்டியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 25 28 வரைக்கும் வாரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். நமக்கு எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், மத தொடர்பான சொத்துக்களை நிர்வகிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை ப்ரமோட் பண்றதுக்கு அரசு வரி விதிக்கக்கூடாது, கல்வி நிறுவனங்களில் மத சார்பான பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு 25 to 28 இருக்கு. அப்ப செகுலரிசம் என்பது இன்டைரக்டா முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the Indian Constitution embodies the positive concept of secularism. வெஸ்டர்ன் கண்ட்ரியில நெகட்டிவ், நம்ம வந்து பாசிட்டிவ். அது என்ன பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆல் ரிலிஜியன்ஸ் இன் அவர் கண்ட்ரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுமே irrespective of their strength, கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய புத்த சமயமோ இல்ல சமண சமயமோ இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்து மதமா இருந்தாலும் சரி, irrespective of their strength have the same status and support from the state. அரசு ஒரே மாதிரியே தான் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் அப்ரஹாம் லிங்கனுடைய தத்துவம் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துவது, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறத ஒரு கிளாசிக்கான டெஃபினிஷனு. ஸோ மக்களாட்சியில் என்ன சொல்றாங்கன்னா stipulated in the preamble based on doctrine of popular sovereignty. இதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லும்போது மக்கள் இறையாண்மை. அப்போ மக்கள் இறையாண்மையில வாட் இஸ் தட்? தட் இஸ் பொசிஷன் ஆஃப் சுப்ரீம் பவர் பை த பீப்புள். இதான் கேள்வியே. ஸோ பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் கிட்ட தான் இருக்கு. எப்படி மக்கள் கிட்ட இருக்கு? மக்களாட்சின்னு சொல்றோம். மக்களாட்சியில மக்கள் நம்ம என்ன பண்றோம்? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போறோம்ல, அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம், மக்களுடைய அந்த கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ டெமோக்ரஸி இஸ் ஆஃப் 2 types. மக்களாட்சியில 2 வகை இருக்குங்கிறாங்க. 2 வகை என்னன்னா, ஒன்னு நேரடி, இன்னொன்னு மறைமுகம், டைரக்ட் இன்டைரக்ட். இப்ப டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னம்னா மக்கள் நம்ம இருக்கோம் 140 கோடி பேரும் டைரக்டா நம்மளே எல்லா முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிஸியா இருக்கிறோம். ஸோ நம்ம பிஸியா இருக்கிறதுனால நம்ம நேரடி மக்களாட்சி வச்சுக்கல. அப்படி வந்து பார்த்தோம்னா யாரு ஃப்ரீயா இருக்க பண்றாங்கன்னா சுவிட்சர்லாந்துல அது இருக்கு அப்படிங்கிறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி சுவிட்சர்லாந்துல இருக்கு, முக்கியமான ஒண்ணு. இந்த டைரக்ட் டெமோக்ரஸில 4 டிவைஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒண்ணு பார்த்தோம்னா ரெஃபரண்டம் அப்படின்னு ஒண்ணு, அடுத்து இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது 2வது ஒண்ணு,
அடுத்து ரீகால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிளபசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ரெஃபரண்டம் அப்படின்னம்னா மக்கள் வந்து ஒரு மசோதாவை வந்து பார்த்தோம்னா மக்கள்கிட்ட கொடுத்து நீங்க ஒப்புதல் அளிங்க அப்படின்னு கேட்கறது ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ்னா இந்த சட்டம் கொண்டு வாங்கன்னு மக்களே தொடங்குறது இனிஷியேட்டிவ். இப்ப லோக்பால் சட்டம் ரொம்ப வருஷமா நாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணி 8 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் போராட்டத்தில் உட்காந்துட்டு அவங்களே ஒரு பில்லை ரெடி பண்ணி இதாப்பா லோக்பால், ஜன் லோக்பால் நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம், ஜனங்களே ரெடி பண்ண லோக்பால் மசோதா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் இல்லை. பட் இனிஷியேட்டிவ் அப்படின்னம்னா மக்களே ஒரு பில்லை ரெடி பண்றது. பட் இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நம்ம மக்கள் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நம்ம ஆள் வச்சிருக்கோம், நமக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியேட்டிவ். அடுத்து ரீகால் அப்படின்னம்னா நாம ஒருத்தரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு 5 வருஷம் பார்த்தோம்னா ஒரு மெம்பருக்கு பதவி காலம் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம். 5 வருஷத்துல உங்களுக்கு அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால அவர் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னம்னா அது தனி, அவர் ஏதாவது குற்றம் பண்ணியிருக்கணும், தண்டிக்கப்பட்டிருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா 5 வருஷத்துக்கு இடையிலேயே எங்க தொகுதிக்கு எதுவுமே பண்ணல, அதனால அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம்ல அது செல்லாது, அவரை திரும்பி நாங்க கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறதா ரீகால். இந்தியாவில் அது கிடையவே கிடையாது. மலையாளத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, மம்முடி சார் நடிச்சது, ரீகால் பத்தி. அவர் வந்து முதலமைச்சராக இருப்பாரு, ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் எடுத்தா முடிச்சு விட்டுருவாங்க, பண்ண முடியாது. அடுத்து பிளபசைட் அப்படிங்கிறதும் இந்த ரெஃபரண்டம் மாதிரி தான். மக்கள் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடியதான் பிளபசைட். குறிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு நாடு, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஜூனாகத் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதி இல்லை. அங்க இருக்கக்கூடிய அந்த ஜூனாகத்தினுடைய அரசர் அவருக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்களை பார்த்துக்கவே இல்லை. அங்க இருக்கிற மக்களை இந்தியாவோட சேரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜூனாகத் ராஜா வந்து சேர மாட்டேங்கிறாரு. ஸோ ஆனால் மக்களுடைய விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓட்டு பெட்டி வச்சு இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படி மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் பிளபசைட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அதான் நம்மளுது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ்லி எலெக்டட் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்டைரக்ட் டெமோக்ரஸி அதர்வைஸ் நோன், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ்ல ஒரு 50 பேர் படிக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா 2 லீடர் போட்டுருவாங்க. அப்போ நம்ம பேசணும்னா போர்டில் பேரெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. கிளாஸ்ல ஏதாவது பிரச்சனை ஹெச்எம் பார்க்கணும்னா கிளாஸ் மட்டும் திறந்து போனோம்னா அந்த 2 பேர் லீடர் மட்டும் வா அப்படின்பாங்க. அதே மாதிரியே ஒரு ஊர்ல தண்ணி வெள்ளம் போராட்டம் பண்றீங்க, ஊரே திறந்து நிற்கிது அப்படின்னம்னா யாராவது 2 பேர் உள்ளவா அப்படிம்பாங்க. அப்ப அந்த மொத்த மக்களுக்காக ஒருத்தர் பிரதிநிதியா வர்றாருல, அதுக்கு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தோம்னா 7,70,00,000 பேர் இருக்காங்க, ஒரு டேட்டா வச்சிருக்காங்க, எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் 7,70,00,000 பேருடைய வாய்ஸ் 234 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அப்ப எம்எல்ஏ பேசக்கூடிய பேச்சு அவருடைய பேச்சு இல்ல, அவருடைய தொகுதி மக்களுடைய பேச்சு. அது அவருடைய கருத்து இல்ல, தொகுதி மக்களுடைய கருத்து. அதுதான் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நான் ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் எம்எல்ஏ முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்காக அவர் பேசுவார், அவருடைய குரல் என்னுடைய குரல். இங்க எங்க மாநில சட்டமன்றத்துல அதே மாதிரியே 39 தொகுதிகளா நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். எதை? தமிழ்நாட்டை பாராளுமன்ற தொகுதியா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே 543 தொகுதிகளா இருக்கு. அப்ப 7,70,00,000 பேரை இந்த 39 பேர் ரெப்ரசென்ட் பண்றாங்க. டெல்லியில என்னுடைய தொகுதி சார்ந்து அவர் பேசுறாரு, அவர் பேசுறது அவருடைய வாய்ஸ் கிடையாது, அது என்னுடைய வாய்ஸ். எனக்காக அவர் பிரதிநிதி அங்க இருக்காரு. இதுக்கு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறோம். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்காக ஒருத்தர் நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், 5 வருஷத்துக்கு அவர் சிறப்பா பார்த்துக்குவார். இதுதான் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இஸ் ஆஃப் 2 கைண்ட்ஸ். ஒன்னு இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸிலேயே 2 இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்னு பாராளுமன்ற ஆட்சி முறை, இன்னொன்னு குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை. பாராளுமன்ற ஆட்சி முறைனா இந்த நான் தேர்ந்தெடுக்கிறேன்ல, எனக்கு ஒரு 39 பேர் இங்க தேர்ந்தெடுக்கிறேன் எங்க பார்லிமெண்ட்டுக்கு, அதே மாதிரி மாநிலத்துக்கு 234 பேர் தேர்ந்தெடுக்கிறேன். இப்ப இதுல இங்க 234 பேர் அப்படின்னம்னா 234க்கு பெரும்பான்மை 118. அப்ப நான் எனக்கான முதலமைச்சரையோ அமைச்சரவை குழுவையோ நான் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, நான் தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ. பட் எல்லா தொகுதியும் சேர்த்து எந்த கட்சிக்கு அதிக எம்எல்ஏ கிடைக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியாளர்களாக மாறி முதலமைச்சர் அமைச்சரவை குழுவா மாறிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்னு 2 அமைப்பா பிரிச்சிருக்கோம்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் யாரு? லெஜிஸ்லேச்சர்ல பெரும்பான்மை பெற்றவர்கள். சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மையோ அவர்கள் தான் நிர்வாகம். அதே மாதிரி இங்க 543க்கு 273 சீட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் பாராளுமன்ற ஆட்சி முறை, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்படிப்பட்ட சிஸ்டத்தை இங்கிலாந்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னொரு டைப் என்னன்னா பிரசிடென்சியல். பிரசிடென்சியலை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேச்சருக்கு தனியா எலெக்ஷன் நடக்கும், எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனியா எலெக்ஷன் நடக்கும்.
இப்ப ட்ரம்ப் வந்து அவருடைய அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், அதுக்கு பேர் காங்கிரஸ், காங்கிரஸ்ல பெரும்பான்மை இருக்கிறதுனால ட்ரம்ப் பிரசிடென்ட் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குனே ஒரு தேர்தல் வச்சாங்க, அதுல ஜெயிச்சதுனால அவர் வந்து பிரசிடென்டா இருக்காரு. ஆனா நம்மள்ட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பிரைம் மினிஸ்டருக்குன்னு எந்த தேர்தலையும் நிக்கல. அவருடைய கட்சி பெரும்பான்மை பெற்றதுனால, கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை பெற்றதுனால அவர் பிரதமராக இருக்காரு. அதுதான் இந்த ரெண்டு டைப், பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்சியல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் அதுக்குன்னு இருக்க டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அண்டர் விச், இது கீழே என்னெல்லாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். ஏன் இந்த 234 பேர்ல 118 பேர் பெரும்பான்மை இருக்கிறதுனால தான் இந்த ஒரு 35 பேர் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இங்க இருந்துட்டு இருக்க முடியுது. அப்ப இவர்கள் இதற்கு பொறுப்பானவர்கள், ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறாங்க. எப்ப இந்த நம்பர் குறையுதோ அப்போ உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்து விடும். அதுதான் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக இவர்கள் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதுல என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா, யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசான எல்லாருமே நம்ம ஓட்டு போடலாம். அன்னைக்கு 21 வயசு 1988 61st அமெண்ட்மெண்ட்ல அது வந்து பார்த்தோம்னா குறைக்கப்பட்டுச்சு. 1989 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு 18 வயசு அப்படிங்கிறது. அடுத்து பீரியாடிக் எலெக்ஷன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது பீரியாடிக் எலெக்ஷன்ஸ். அடுத்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி இருக்கணும். யார் சொல்றது அப்படிங்கிறத தாண்டி சட்டமா எழுதி வச்சு நம்ம ரூல் பண்றது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறை சுதந்திரம் இருக்கணும். ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சர்டைன் கிரவுண்ட்ஸ், அதாவது எந்த சில கிரவுண்ட்ஸ்ல வேறுபாடு இருக்கக்கூடாது, ஜாதி மதம் அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, the term democratic is used in preamble in the broader sense. அதாவது டெமோக்ராட்டிக் மக்களாட்சி என்பது broader sense. ஏதோ எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பிராடா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பிராடுன்னு கேட்டா, சோசியல் டெமோக்ரஸியும் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் சொல்லுது அப்படிங்கிறாங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அரசு வேலையிலையும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. சோசியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி மதம் இனம் மொழி ஆண் பெண் அப்படின்னா சமுதாயம். எக்கனாமிக்னு பார்த்தோம்னா ஏழை பணக்காரன் ஒர்க்கிங்கு முதலாளி அந்த மாதிரி வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக். பட் இது எல்லாத்துலேயுமே நம்ம சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கலாக நம்ம டெமோக்ராட்டிக் தான், எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் சோசியலாக சமுதாயம் ஒரே மாதிரி கிடையாது. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ட்ரை பண்ணுறோம்? ரிசர்வேஷன் கொடுத்து சோஃபார் யாரெல்லாம் அமைக்க வச்சிருந்தாங்களோ அவங்களாம் நம்ம தூக்கி விடுறதுக்காக ஏணி வச்சு ஈக்குவல் நிறுத்துறோம். அதர்வைஸ் எல்லாரும் ஈக்குவல் சொன்னா, நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறேன், நீங்க இங்க வளர்ந்து போயிட்டீங்க, 2 பேர் ஈக்குவல் சொன்னா அவர் உயரமா தான் இருப்பாரு. அப்ப 2000 வருஷமா என்னை தாழ்த்தி வச்சிருக்கும் போது என்னை நீங்க வந்து கொஞ்சம் ஏணி வச்சு மேலே ஏற்றி விட்டா தான் நான் ஈக்குவலாவே தெரியுவேன். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால சோசியலி நம்ம இன்னும் இன்இக்குவலா தான் இருக்கிறோம். எக்கனாமிக்கலா வந்து பார்த்தோம்னா ஏழை பணக்காரன் சொல்லி அந்த இன்இக்குவாலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. we are trying that. அடுத்து, டைமென்ஷன் வாஸ் ஸ்ட்ரெஸ்டு பை அம்பேத்கர். இது அம்பேத்கரே சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. நவம்பர் 25 1949 அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறாராம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அரசியல் மக்களாட்சி மட்டும் நீங்க கொடுக்கறது cannot last, அது மட்டும் இருக்காதுப்பா, unless there lies at the base social democracy. ஏன்னா எல்லா ஜாதி எல்லா மதம் ஆண் பெண் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சமமா இருக்கும் பொழுதுதான் அந்த தேர்தல் முறையா இருக்கும். அதுல இருந்து எடுத்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கரெக்டா இருக்கும். நீ வந்து இதை சரி பண்ணாம அதை மட்டும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இட் மீன்ஸ் a way of life which recognize liberty, equality and fraternity. இது மூணுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை வந்து என்னன்னா, அது மூணு ஒரு ட்ரைனிட்டி, ஒரு மும்மை. அதை வந்து நீங்க ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாது. லிபர்ட்டி இல்லாம ஈக்குவாலிட்டி இருக்கிறது. அது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய லாங்குவேஜ்லயே பார்த்துருவோம். செப்பரேட் ட்ரைனிட்டியா இருக்கு. ஒன் cannot divorce another, ஒன்னுல இருந்து இன்னொன்று வந்து விளக்க முடியாது. லிபர்ட்டி cannot be divorced from equality without equality. சமத்துவம் இல்லைன்னா லிபர்ட்டி வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு ப்ரொடியூஸ் சுப்ரீமசி ஆஃப் த ஃபியூ ஓவர் மெனி அப்படிங்கிறாரு. அதாவது ஈக்குவாலிட்டி இல்லை, எல்லாரும் சமம் இல்லை. ஆனா எல்லாரும் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்? ஃப்ரீயா இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் வந்து பார்த்தோம்னா, டேய் நான் பெரிய ஆள்றா அப்படின்றான். ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும் பொழுது. ஆனா சமமா இல்லை அப்படிங்கிற இடத்துல அப்ப வெறும் லிபர்ட்டி மட்டும் நீங்க கொடுத்து சமத்துவம் இல்லைன்னா அது பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் ஈக்குவல் நான் சொல்லிடுறேன், ஆனா யாருக்குமே சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறான்னு பார்த்தோம்னா, அப்ப யாருக்குமே சுதந்திரம் இல்லாம எல்லாரும் ஈக்குவல் சொன்னா இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டியே இருக்காது அப்படின்னு இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்முடைய அம்பேத்கர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஈக்குவாலிட்டியும் கொடுத்து லிபர்ட்டியும் கொடுத்து எல்லாருக்கும் நான் சுதந்திரமா விட்டுட்டேன், எல்லாரும் சமம்னு சொல்லிட்டேன். ஆனா சகோதரத்துவம் இல்லைன்னா அது எப்படி ஆகும்? உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு தேவைப்படுவாங்க, நீங்க எல்லாரும் வந்து ஒன்னா இருக்க மாட்டீங்க, அடிச்சுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்றாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு 1997 வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் அன் ஈகலிட்டேரியன். இந்த ஈகலிட்டேரியன் அப்படின்னு பார்த்தோம்னா
எல்லாருமே சமமா இருக்கக்கூடியது, ஒரு சமத்துவ சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகலிட்டேரியன் சொசைட்டிமாங்க. இதுவரைக்கும் உலகத்துல அப்படி ஒண்ணு இல்ல, இனிமே ஆக்குறதுக்காக உலகம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சோசியல் ஆர்டர் rendering to every citizen social, economic and political justice in social and economic democracy of the Bharat Republic. அங்க வந்து நம்ம எல்லாரும் சமமா இருக்கணும்னு சொல்றாங்க. we are trying for that. நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ரிபப்ளிக். மக்களாட்சியும் குடியரசு ஒண்ணா அப்படின்னு கேட்டா ரெண்டு வேற வேற. எல்லா மக்களாட்சி நாடுகளும் குடியரசா இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்களாட்சி நாடு. அங்கேயும் நம்மள மாதிரி எலெக்ஷன் இருக்கு, அங்க நமக்கு மாதிரி ஒரு லோக்சபா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்கள பார்த்தா நம்ம காப்பி அடிச்சோம். அப்ப அங்க இருக்கிற சிஸ்டத்துல பிரதமர் இருக்காரு. ஆனா பிரதமருக்கு மேல அங்க வந்து பார்த்தோம்னா அரசரோ அரசியோ இருப்பாங்க. நம்மள்ட்ட அப்படி ஒரு அரசரோ அரசியோ கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா அரசினுடைய தலைவர். அந்த அரசினுடைய தலைவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? பிரசிடென்ட். இந்த பிரசிடென்ட் வழி வழியா வருவாராம், இல்ல வந்து பார்த்தோம்னா தேர்தல் மூலமா வருவாங்களாம். அது மறைமுகமோ நேரடியோ. நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்கள்ல யாரு வேணாலும் வரலாம். இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்கன்னா திரௌபதி முர்முவோட பொண்ணோ அல்லது மருமகனோ யாரோ வரப்போறது இல்லை. நம்ம தான் அடுத்து யார் பிரசிடென்ட் நம்ம தான் தேர்ந்தெடுக்க போறோம். ஸோ தட் இஸ் வாட் ரிபப்ளிக். எ டெமோக்ராட்டிக் பாலிட்டி என்ன சொல்றாங்க, கேன் பி கிளாசிஃபைட் இன்டு மொனார்கி அண்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிறான். மொனார்கினா முடியரசு, ரிபப்ளிக்னா குடியரசு. இனி மொனார்கி ஒரு முடியரசுல ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அரசனுடைய தலைவர் யூஸ்வலி கிங் ஆர் குயின் என்ஜாய்ஸ் ஹெரிடிட்டரி பொசிஷன். ஹெரிடிட்டரி பொசிஷன்னா பரம்பரையா அரச பரம்பரை, அரச ரத்தம் அப்படி வந்துகிட்டு இருப்பாங்க. that she comes from office through the succession. வம்சாவளியா வருவாங்கப்பா, வாரிசுகளாக வருவாங்க. சக்சஷன். எக்ஸாம்பிள் பிரிட்டன். அங்க கூட வந்து பார்த்தோம்னா அரசியார் இறந்து அடுத்து வந்து கைமாற்றப்பட்ட போது லண்டன் பிரிட்ஜ் நிகழ்வு அப்படின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட பார்த்தோம். அடுத்து இந்த ரிபப்ளிக் ஆன் த அதர் ஹேண்ட் the head of the state is always elected directly or indirectly for a fixed period. இப்போ இங்க கூட நம்ம வந்து ஒரு தடவை தேர்ந்தெடுத்துட்டு அவர் தான் காலம்பூரா இருப்பாருன்னா அது தப்பு. 5 வருஷத்துக்கு இருக்கலாம், திரும்பி 5 வருஷத்துக்கு இருக்கலாம். அமெரிக்காவில் ஒருத்தர் 2 தடவை தான் இருக்க முடியும் பிரசிடென்டா. இந்தியாவில் அப்படி கூட நம்ம விடல, தொடர்ந்து இருந்துட்டே இருக்கலாம். ஆனா பிரசிடென்ட் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்திய குடிமகன்ல யார் வேணாங்களாம், 35 வயசு ஆயிருக்கணும், லோக்சபால மெம்பருக்கான தகுதி இருக்கணும், அப்புறம் பார்த்தோன்னா அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாது, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா இன்னொரு சின்ன பிரச்சனை அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கே 35 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே பிரசிடென்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். எங்க பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு ஸ்கூல் சீட்டு வாங்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு எம்பியை போய் பார்த்து வாங்குறதே நடக்காத காரியம். 50 பேர் முன்மொழிஞ்சு 50 பேர் வழிமொழிகிறதுனா அது நடக்காது. ஆளுங்கட்சி பார்த்து யாரை பிரசிடென்ட் முடிவு பண்ணுதோ அவங்க தான் பிரசிடென்ட். இந்தியாவில் விசித்திரமா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆளுங்கட்சி சாராத ஒருத்தர் வந்து ஜெயிச்சாரு. அது யாரு பார்த்தோம்னா 1969 வி கிரி. இந்திரா காந்தியினுடைய கடைக்கன் பார்வை பட்டதுனால அவர் வந்து பிரசிடென்ட் ஆனார். அதுவும் அந்த அப்ப பார்த்தோம்னா காங்கிரஸே உடஞ்சு போச்சு. காங்கிரஸ் ஐயின் இந்திரா காந்தி தலைமையில, காங்கிரஸ் ஓ அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில 2 குரூப்பா இருந்ததுனால அப்ப வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் அபிஷியல் கேண்டிடேட் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அப்ப அந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிஷன்ல வி கிரி நிற்கும் போது இந்திரா காந்தி அம்மா நீங்க வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓப்பனா சொல்லாம மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை மக்கள் கச்சிதமா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, எம்பிக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. மற்றபடி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம நடக்காத காரியம் ஒரு சாதாரண ஆள் வந்து பிரசிடென்ட் ஆகக்கூடியது. ஏன்னா 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, therefore the term republic in our preamble வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்டடு ஹெட் பிரசிடென்ட்டை பத்தி சொல்லுது. அவருக்கு வந்து 5 ஆண்டுகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ரிபப்ளிக் ஆல்சோ மீன்ஸ் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்கு அப்படிங்கிறாங்க ரிபப்ளிக்ல. இதையும் கேட்டிருக்காங்க. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா வெஸ்டிங் ஆஃப் த பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி. அந்த அரசியல் இறையாண்மை மக்கள் கிட்ட இருக்கு. இந்த பீப்புள் ஆர் நாட் இன் a single individual like a king. அரசன் மாதிரி ஒருத்தர்கிட்ட இல்லாம மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இறையாண்மை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன்ங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்ன இன்னொன்னு சொல்றாங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எனி பிரிவிலேஜ்டு கிளாஸ். இங்க யாருமே வந்து பார்த்தோம்னா பிரிவிலேஜ்டு கிளாஸ், உயர்தர மக்கள், உயர்தட்டு அப்படிங்கிற மாதிரி அரசுடைய பார்வையில் அப்படி யாரையும் உருவாக்கல. நான் யாருக்கும் சருப்பட்டமோ திவான் பகதூரோ ராவ் சாஹிப்பை கொடுத்து நான் வந்து பிரிவிலேஜ் கிளாஸை உருவாக்கல. நான் எல்லாருமே சமம்ங்கிறேன், பட்டமா ஒழிக்கிறேன் அப்படிங்கிறேன் ஆர்டிகல் 18. அடுத்து ஆல் பப்ளிக் ஆபீசஸ், அனைத்து அரசு அலுவலகங்களும் பீயிங் ஓபன் டு எவ்ரி சிட்டிசன் வித்வுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லாத்துக்குமே ஓப்பனா இருக்கு. அப்புறம் ஏன் ரிசர்வேஷன் இருக்கு? ஏன்னா ரிசர்வேஷன் என்பது எனக்கு டிஸ்கிரிமினேஷன் தான், அது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நாட் இன் நெகட்டிவ். என்ன உள்ள கொண்டு வரதுக்காக நான் ரிசர்வேஷன் வச்சிருக்கேன். ஏன்னா சோஃபார் வந்து பார்த்தோம்னா இப்போ 1880களிலேயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கிறாங்க. நம்முடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்பவே வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சாரு, இந்த காலேஜ்ல எம்சிசில படிச்சாங்க, அதுக்கப்புறம் லா காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு சொல்லி 1900ங்கள்ல பார்த்தோம்னா நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. அவங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். 2000த்துல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனு, 2010ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனு, 2020ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்து தான் இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ தட் பார்ஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி. ஸோ நீதியை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்துக்கிறோம். 1917 ரஷ்ய புரட்சி லெனின் நடத்தினது அது முக்கியமான ஒன்று. அதுல ஜஸ்டிஸ்ல என்னென்ன ஜஸ்டிஸ் பார்த்தோம்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி 3. அதாவது சமூக, பொருளாதார, பொலிட்டிக்கல் அப்படின்னு வச்சிருக்கோம். SEP செப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் கூட அவங்க கேட்கலாம். இதை வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வேரியஸ் ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் DPSP இருக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோசியல்னா என்ன சொன்னேன்? சமுதாயம். சமுதாயத்தில் யார் இருப்பா? மக்கள் இருப்போம். அதில் ஆண், பெண், அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பேசக்கூடிய மொழி, நமக்கான மதம், ஜாதி, இந்த மாதிரி பல வேறுபாடு இருக்கும். அப்போ நமக்குள்ள டைவர்சிட்டி இருக்கு. அப்போ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் வித்தவுட் எனி சோசியல் டிஸ்டிங்ஷன். சோசியல் டிஸ்டிங்ஷன், சமூக வேறுபாடு எல்லாமே எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறேன். என்னென்ன? கேஸ்ட், ஜாதி, கலர், நிறம், கருப்பா வெள்ளையா, ரேஸ், இனம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ரிலீஜன், மதம், செக்ஸ், பாலினம், அன்சோன், இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சமுதாயம் வச்சிருக்கக்கூடிய எந்த வேறுபாடுமே இல்லாம இன்னும் நம்ம சொல்லலாம் டிரான்ஸ்ஜெண்டரு, டிஃபரன்ட்லி ஏபிள்டு, இப்படி சமுதாயத்துல சோசியல் அப்படின்னம்னா சமுதாயம், மக்கள் இருக்கக்கூடியது. மக்கள்கிட்ட பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருக்கு. இது எதுவுமே இல்லாம நான் எல்லாரும் சமம் சொல்லக்கூடியதான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறேன். அப்ப சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினு என்ன? நமக்கு ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாட்டுக்காக நான் ஏதாவது கொடுக்குறேன்ல, அதுதான் இந்த இடத்துல சோசியல் ஜஸ்டிஸ். இட் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் பீயிங் எக்ஸ்டெண்டட். நான் உங்களுக்காக வந்து எந்த ஒரு உயர் தரமும் நான் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றேன். நான் தனிப்பட்ட ஒரு சிறப்பையும் நான் வந்து பண்றது இல்லை. ஸோ எனி பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி யாருக்குமே நான் கொடுக்கறது இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் இன் கண்டிஷன் SC ST OBC எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா கூட நமக்கு வெல்த் எங்கிட்ட இருக்கக்கூடிய நான் வந்து பார்த்தோம்னா பணமா வச்சிருக்கிறேன், அடுத்து இன்கம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, சொத்து, இது எல்லாத்துலேயுமே இன்இக்வாலிட்டி இருக்கு. இதை சரி பண்றதுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இருக்கிறவட்ட வாங்கி இல்லைட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. அடுத்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆல் சிட்டிசன்ஸ் would be equal political rights, equal access to all public offices. யாரு வேணாலும் எந்த பதவிக்கும் போட்டியிடலாம், நீங்க பரீட்சை எழுதி எந்த வேலைக்கும் போகலாம். ஈக்குவல் வாய்ஸ் இந்த கவர்மெண்ட், ஈக்குவல் வாய்ஸ் இருக்கு உங்க எல்லாத்துக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஓட்டு தான். அதுதான் நம்ம எல்லாரும் பொலிட்டிக்கலி ஈக்குவல் சொல்றது. பொலிட்டிக்கலி நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான், நாட் இன் எக்கனாமி, நாட் இன் சோசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சமுதாயம் இன்னும் நம்மளை வந்து வேறுபடுத்துது. பொருளாதாரத்திலையும் நம்ம எல்லாருமே ஏற்றத்தாழ்வோட இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா பொலிட்டிக்கலாக மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டோங்கிறதையும் விலைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படின்னம்னா சுதந்திரமாக நம்ம இருக்கக்கூடியது. அரசு நம்மளை எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளை வச்சிருக்கிறது. ஸோ அப்போ அதில் வந்து லிபர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா தாட், சிந்திக்கலாம். எக்ஸ்பிரஷன், நம்ம சிந்தனையை வெளியிடலாம். பிலீஃப், நமக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுக்கலாம். ஃபெய்த், நமக்கு வந்து ஒரு சமய நம்பிக்கை வச்சுக்கலாம். அடுத்து வர்ஷிப், அந்த சமய நம்பிக்கையை நம்ம வழிபடவும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு 1908 வஉசி வந்து பார்த்தோம்னா நமக்கு மார்ச் மாதம் 9 அவருடைய ஸ்பீச்சு. ஸோ வஉசினுடைய 2 ஸ்பீச்சுக்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது வஉசிக்கு. 20 வருஷம் வந்து பார்த்தோம்னா அவர் பேசுனதுக்கு, 20 வருஷம் பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்கு. அப்போ பின்கேவோட தீர்ப்போட சாரம்சம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்திலும் 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும். நீ செத்தா கூட உன்னுடைய எலும்புகள் கூட ராஜ துரோகம் செய்யும். யாரை கேட்டு நீ பேசன? அப்ப அன்னைக்கு நமக்கு சிந்திக்கிறதுக்கோ எக்ஸ்பிரஷன் பேசுறதுக்கோ உரிமை கிடையாது. பிரிட்டிஷ் பீரியட்ல நான் பேசுறேன், நீ எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால அப்ப கேட்க முடியாது. உனக்கு பேச உரிமை இல்லை அப்படின்றாங்க. அப்ப இந்த லிபர்ட்டி அப்படின்னம்னா நமக்கு சிந்திக்கவும் பேசவும் வழிபடும் நம்ம விருப்பத்துக்கு இருக்கிறது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது சுதந்திரமா நம்ம இருக்கக்கூடியது. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கான லைசன்ஸ் கிடையாது லிபர்ட்டி. உனக்குன்னு சில லிமிடேஷன் இருக்கு. நீ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களை அவதூறு பேசக்கூடாது, மற்றவர்களை நீ புண்படுத்தக்கூடாது, மற்றவருடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி நீ பேசக்கூடாது. இப்படி வந்து பார்த்தோம்னா உன்னுடைய உரிமையை நீ என்ஜாய் பண்ணும்போது அடுத்தவனோட உரிமையை நீ குறைக்காத அப்படிங்கிறது லிபர்ட்டியில் வந்து முக்கியமாக சொல்றாங்க. ஸோ நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதை எடுத்துக்கிட்டது எங்க இருந்து பார்த்தோம்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது 3மே பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது.
நம்ம கூட வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது 14ஆம் லூயோ அப்படின்னு ஒரு மன்னன் அவருடைய பொருளாதார ஆலோசகர் கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் ஐடியா கொடுத்தாரு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரியே இவங்களும் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் நமக்கு வந்து டியூப்ளேன்னு ஒருத்தர் இருக்கும்போது அதான் பேச்சு, இந்த தமிழ்நாடை கேப்சர் பண்ணி இந்தியா முழுசி கேப்சர் பண்ணி அவன் தான் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதா பேச்சு. ராபர்ட் கிளைவ்னு ஒரு கிளர்க்கு உள்ள பூந்து ஆட்டையை களைச்சு விட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டாப்புல, வரலாறே மாறி போச்சு. சரியா? அப்ப அந்த பிரான்ஸ்ல லூயு வம்சத்தில் வரக்கூடிய 16ஆம் லூயு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன், 16ஆம் லூயுனுடைய மனைவி வந்து பார்த்தோம்னா மரியா அந்தோனியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரியா அந்தோனியா நிறைய ட்ரெஸ் நிறைய நகை பயங்கர எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படி வந்து பயங்கரமா சொத்து சேர்த்து ரொம்ப லக்ஸரியா இருந்திருக்கிறாங்க. மக்களுக்கு கடுப்பா வருமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அரசியரை பார்க்கும் பொழுது இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் செலவுக்கு வரியை அதிகப்படுத்தியிருக்காங்க. யாராவது எதிர்த்து பேசினா பாஸ்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை, அதுல போட்டு அடைச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி கொன்னே போடுவாங்க. அப்ப யார் மக்கள் வந்து ஏதாவது எதிர்த்து பேசினாலும் பாஸ்டில்ல போட்டுருவேன் மிரட்டிருக்காங்க. 1789 மக்கள் எல்லாம் கிளம்பி போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீட்டுல இருந்து கிடைக்கிற கரண்டி முதற்கொண்டு சுத்தியில் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பாஸ்டில சுக்கு சுக்கா உடைச்சு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது உன்னைய பாஸ்டில்ல போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினா ஒரு சின்ன பீஸ் எடுத்து, பாஸ்டில் என் வீட்டுல இருக்கு, நானும் ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்கேன், போங்கடா நீங்க எங்களை மிரட்டுறதா. அந்த சம்பவம் பண்ணும் பொழுதுதான் இவங்க வந்து பார்த்தோம்னா லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது. ஸோ அங்க இருந்தா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஈக்குவாலிட்டினா சமத்துவம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாரும் சமமா இருக்கணும், யாருக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பிரிவிலேஜ், சிறப்பு அந்தஸ்து சிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லி எதுவுமே யாருக்குமே கொடுக்காம எல்லாரும் சமமா இருந்துருவோம்ப்பா. சொல்லும் போதே உங்களுக்கு சில விஷயம் மைண்ட்ல போகலாம். கோயிலுக்கு சாமி பார்க்க போனா கூட 200 ரூபா லைன் இருக்கு, அங்க கூட பேக் டோர்ல போய் விஐபி தரிசனம் பார்க்கறவங்க இருக்காங்க, இங்க வந்து சிறப்பு அந்தஸ்து பிரிவிலேஜஸ் இல்லையான்னு நீங்க யோசிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது புரியுது. நான் தான் சொல்லிட்டேனே, ஈக்குவாலிட்டிக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கம்ப்ளீட்லி ஈக்குவாலிட்டியா நம்ம இல்ல. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் அடிக்வட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல் இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த வித வேறுபாடும் இல்லாம எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும், அதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு பிரியாம்பிள்ல ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி 2 ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய டைமென்ஷன்ல வந்து பார்த்தோம்னா சிவிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சிவிக் ஈக்குவாலிட்டியில சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14 சொல்லுது. இப்போ நம்ம சமம் ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி 15 சொல்லுது. அடுத்து 16 வேலை வாய்ப்பில் வேறுபாடு காட்டக்கூடாது. அடுத்து 17 தீண்டாமை ஒழிக்கிறது. இப்ப நான் எத்தனை சொல்லிட்டேன்? 1 2 3 4 ஆர்டிகளை போட்டு யாரையும் நீ அமுத்தி தாழ்த்தாதே நான் சொல்லிட்டேன். நான் சட்டத்துக்கு முன்னாடி சமம்பா, என்னை நீ தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பொது இடங்கள்ல சமம்பா, நீ வந்து தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து அரசு வேலை வாய்ப்புல சமம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். 17 வந்து பார்த்தா தீண்டாமை நீ கடைபிடிச்சு என்னை தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். 18 என்ன சொல்றதுன்னா, யாரையும் உயர்த்தாத, ஏன்னா ஒருத்தனை நீ தூக்கி விட்டாலும் நான் கீழே போயிடுவேன், அப்ப அதையும் நீ பண்ணாத. பட்டம் கொடுத்து ஒருத்தனை சர் பட்டம் கொடுத்து, ராவ் சாஹிப் கொடுத்து, ராவ் பகதூர் கொடுத்து நீ உயர்த்தி விட்டுறாத, அப்ப அவன் பெரிய ஆளு, நான் கீழே போயிடுவேன் அப்படிங்கிறத அடுத்த ஆர்டிகல் வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்றேன், ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலயே கூட 16 அப்படியே விட்டுட்டான், எந்த வேறுபாடுமே இல்லப்பா, எல்லாரும் பரிசு எழுதுங்க, பியூர் மெரிட் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும், 100 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு பரம்பரையா பண்ணிட்டு இருக்கவங்க ஈஸியா வந்து பார்த்தோம்னா பண்ணிடுவாங்க. அப்ப எனக்கு வந்து அது வந்து கஷ்டமா இருக்கும். திரும்ப ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ 100 வருஷமா பல திறமைகளை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறவங்களும் ஈக்குவல் சொல்ல முடியாது. 2000 வருஷம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் சரி பண்றதுக்காகத்தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்தது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்கு நோ பர்சன் இஸ் டு பி டிக்ளேர்ட் இன்எலிஜிபிள் ஃபார் இன்க்ளூஷன் இன் எலக்ட், அதாவது வாக்காளர் பட்டியலில் நீங்க வந்து பார்த்தோம்னா ரிலீஜன், மதம், ஜாதி, இனம், பாலினம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது, ஆர்டிகல் 325 அப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. அடுத்து எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி, அதாவது லோக்சபாவுக்கோ இல்ல மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கோ வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் இருக்கும், ஆர்டிகல் 326. ஸோ 2 ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கலி ஈக்குவல் அப்படிங்கிறேன். அப்புறம் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 39 செக்யூர்ஸ் மென் அண்ட் விமன் ஈக்குவல் ரைட்ஸ், ஆண் பெண் 2 பேரும் சமம், 2 பேத்துக்குமே லைவ்லிஹுட் கொடுக்குறேன்னு சொல்லி ஆர்டிகல் 39ல சப்கிளாஸ் ஏ லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்தை வழங்கணும்னு சொல்றேன். அடுத்து 39 சப்கிளாஸ் டி ஸ்மால் லெட்டர் டி என்ன சொல்றேன்னா, ஆண் பெண் 2 பேத்துக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நான் சம ஊதிய சட்டமே ஈக்குவல் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1976 வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்படி எல்லா வகையிலையும் நான் எல்லாத்தையும் சமமாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ இது பிரதர்ஹுட், சகோதரத்துவம்னா நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற சென்ஸோடு இருக்கணும். வேற வேற மாநிலமாக இருந்தாலும் நமக்குள்ள எத்தனை பிரிவினர் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத வச்சிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தோம்னா நமக்கு 11 கடமை இருக்கு. அதுல அந்த 11 கடமைகள் வந்து பார்த்தோம்னா டியூட்டி ஆஃப் த எவ்ரி சிட்டிசன் டு ப்ரொமோட் த ஹார்மோனி, இணக்கத்தை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர், சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லா மக்களுமே ரிலீஜியஸ், மத சார்பாக, லிங்குஸ்டிக், மொழி, அடுத்து ரீஜனல், பிராந்தியம், அப்புறம் செக்ஷனல் டைவர்ஸ், எந்த வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரெட்டர்னிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரியாம்பிள் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது வேற என்ன சொல்றாங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை வந்து என்ஷூர் பண்ணணும். யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், இந்த நாட்டுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை ஆக்சுவல்ல இல்ல, 42 சட்ட திருத்தம் போட்டு 1976 இந்திரா காந்தி அம்மையார் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல என்ன சொல்றாங்கன்னா KM முன்ஷி அவர் என்ன சொல்றாருன்னா A member of the drafting committee of the Constituent Assembly praised dignity of the individual signifies that Constitution not only ensures, அரசியலமைப்பு என்ன மட்டும் பண்ணலனா மெட்டீரியல் பெட்டர்மெண்ட், உங்கள்கிட்ட பொருள் இருக்குங்கிறத மட்டும் சொல்லல, மெயின்டைன் டெமோக்ராட்டிக் செட்டப், பட் தட் இட் ஆல்சோ ரெகக்னைஸ் தட் பர்சனாலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் சேக்ரெட், ஒவ்வொரு தனி மனிதனுமே புனிதமானவன், ஒவ்வொருத்தனுடைய கேரக்டருமே புனிதமானது. கான்ஸ்டியூஷன் வந்து உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும், நீ கார் வச்சிருக்க வீடு வச்சிருக்கேன்னு சொல்ல, நான் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தோம்னா நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற, நான் படிச்சிருக்கேன் வேலை பார்க்குறேன் ஆனாலும் ஜாதியை பார்க்குறேன், மதத்தை பார்க்குறேன், நிறைய விஷயத்தை பார்க்குறேன், அப்படி இல்லாம ஒவ்வொரு மனிதனுமே புனிதமானவன் அப்படின்னு சொல்லி KM முன்ஷி சொல்றாரு. இந்த அடிமை முறை இருக்கும் பொழுது, ஸ்லேவரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு அடிமையுமே தன்னுடைய மாஸ்டருடைய ஹாப்பினஸ்க்காக தான் இருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்ப இவனுடைய எதுக்காக இருக்கா? டு சர்வ் த மாஸ்டர். ஸோ மாஸ்டருடைய ஹாப்பினஸ் ஹிஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி அப்ப இருக்க அடிமை முறை இருக்கும் பொழுது இந்த சமயத்தெல்லாம் பிலாசபர் இமானுவேல் கான்ட் என்ன சொல்றாருன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் எண்ட் இன் தெம்செல்ஃப், ஒவ்வொரு தனி மனிதனுமே அவனுக்காக வாழ்கிறான், அவனுடைய சுய சந்தோஷம் தான் அவனுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த இண்டிவிஜுவலிஸ்ட் சொல்றாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு நான் வந்து எங்கிட்ட பொருள் இருக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கேரக்டரும் அவருடைய பழக்க வழக்கங்களும் அது தனித்துவமானது. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் சேக்ரெட், சேக்ரெட்னா புனிதமானது அப்படின்னு KM முன்ஷி சொல்லியிருக்கிறார். அவர் தான் இந்த பிரியாம்பிள் முகவுரையை அரசியலமைப்புடைய ஜாதகம் என்று சொன்னவர். திஸ் இஸ் ஹைலைட்டட் தோ த சம் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 51(7) இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெண்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்கேற்பாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 51(7) வந்து பார்த்தோம்னா சப்கிளாஸ் E வந்து பார்த்தோம்னா ஒரு கடமையாக நம்ம வச்சிருக்கோம். அடுத்து நம்ம நாட்டினுடைய ப்ரொடெக்ட் த சாவரிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு கடமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கடமையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்போது ஆர்டிகல் 1 யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுது, எந்த ஒரு மாநிலமும் யூனியனை விட்டு பிரிஞ்சு போயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு கொஸ்டினா போட்டாங்க. இட் எய்ம்ஸ் அட் ஓவர் கமிங் ஹிண்ட்ரன்சஸ் டு நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? கம்யூனலிசம், கம்யூனலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்புவாதம், அதாவது ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடியது, மத அடிப்படையில் இருக்கக்கூடியது கம்யூனலிசம். கம்யூனலிசம்னா மதவாதம்னு வச்சுக்கோங்க வகுப்பு. ரீஜனலிசம்னா பிராந்தியவாதம், வடக்கு தெற்கு வடகிழக்கு அப்படின்ற கூடியது பிராந்தியவாதம். வடக்கூறான் தெக்கூறான் அசுரன் படத்தை பார்க்கறோம் இல்லையா, வடக்கூறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீஜனலிசம் இருக்கக்கூடாது. அடுத்து காஸ்டிசம், சாதியவாதம், சாதி அடிப்படையிலான பிரிவு இருக்கக்கூடாது. லிங்குவிசம், மொழிவாதம். செசனிசம், பிரிவினைவாதம். இந்த எந்த வாதமும் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல எது நம்முடைய நேஷனல் இன்டகிரேஷன் பிரச்சனைங்கிறது கேள்வி. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். ஸோ பிரியாம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ். மாரல் அப்படின்னா ஒரு நல்ல உணர்வு, நம்ம நீதி கதை மாதிரி ஒரு உணர்வு என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது UPSC பிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி. இதுல என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் த கிராண்ட் அண்ட் நோபல் விஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபை என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சிருந்ததோ அது பிரியாம்பிளுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறாங்க. இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பை உருவாக்கிய அந்த அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த பிரியாம்பிளுக்குள்ள புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து பார்த்தோம்னா இவர் நம்முடைய சத்தியமூர்த்தி, ஆற்காடு ராமசாமி முதலியார், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரே டயத்தில் MCC காலேஜில் படித்த கான்டெம்பரரிஸ். அவங்கெல்லாம் a member of the Constituent Assembly who played a significant role in making the Constitution. என்ன சொல்றாருன்னா preamble in our Constitution expresses what we had thought dreams are so long. ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களா நம்ம வந்து எதை வந்து கனவு கண்டோமோ, எதை நம்ம சிந்திச்சோமோ அதுதான் முகப்புரையாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே சொல்லியிருக்கிறார். அடுத்து அக்கார்டிங் டு KM முன்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன்,
இப்போ நம்ம கூட வந்து பார்த்தோம்னா இந்த உன்னை நேத்து படத்தில் ஜாதகம் பார்க்குற சீன் அது சரியான ஒரு கிளாசிக்கான காமெடி. அது பார்த்தோம்னா ஒரு கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகக்காரர் நாட்டுக்கு ஜனாதிபதியாக கூட வருவார், மாலைகள் என்ன மரியாதை என்ன, அப்போ ஒரு சின்ன கட்டத்தை வச்சு ஒருத்தர் எப்படியெல்லாம் இருப்பார்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒட்டுமொத்த அரசியலமைப்பு என்ன சொல்லும் அப்படிங்கிறத முகப்புரை அப்படிங்கிற இந்த ஒத்த பேச்சை வச்சு நான் சொல்ல முடியும். அதுதான் இதனால அரசியலமைப்புடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி கே முன்சி சொல்றாரு. அடுத்து தக்கூர்தாஸ் பர்கவா. இந்த தக்கூர்தாஸ் பர்கவா அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா அரசியலமைப்புடைய ஆன்மா அப்படிங்கிறார். ஸோ பர்கவா வந்து அரசியலமைப்பினுடைய ஆன்மா என்று முகப்புரையை வந்து சொல்றாரு. அப்புறம் கீ அப்படின்னு சொல்றாரு, ஜுவல் செட் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தோம்னா மெஷர் டு ஒர்த்த அரசியலமைப்பினுடைய ஒர்த்து எவ்வளோன்னு அளந்து பார்க்கறதுக்கான அளவுகோல் வந்து இந்த பிரியாமல் தான் அப்படின்னா அவர் சொல்றாரு தர்கூர்தாஸ் பர்கவா. பட் ஜென்ரலா என்ன கேட்பாங்கன்னா ஆன்மான்னு சொன்னவர் யாரு, சோலா கான்ஸ்டியூஷன், அது தர்கூர்தாஸ் பர்கவா. அடுத்து எர்னஸ்ட் பர்கர். பர்கர் வந்து கீ நோட். இந்த கீ நோட் அப்படிங்கிறத தமிழ் படுத்தும் போது திறவுகோல் சாவின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு வகையிலுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து இதயத்துல்லா அப்படிங்கிற முன்னாள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் தான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து நம்முடைய வி கிரி சொன்ன இல்லையா 1969 பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்றதுக்காக வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் ரிசைன் பண்ணும்பொழுது அப்ப ரெண்டு பேர் போஸ்ட்டுமே காலியா போச்சு. பிரசிடென்ட் இல்ல, வைஸ் பிரசிடென்ட் இல்ல. இப்படிப்பட்ட நிலையில யார் இருப்பா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாரு. இதயத்துல்லா அப்படித்தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா பிரியாம்பிள் ரிசம்பிள்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதையும் கேட்டிருக்காங்க. இதுல என்ன இப்ப என்ன சொல்றாங்க இதுல? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க விடுதலை போராட்டத்தின் போது அமெரிக்கா விடுதலை அடையும் போது ஒரு டிக்ளரேஷன், ஒரு அறிவிக்கை வெளியிடப்படுகிறது. அது ஒரு பேப்பர். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு டிக்ளரேஷன் டிக்ளேர் பண்றாங்க, அமெரிக்கா சுதந்திரம் பெற்றுச்சுன்னு சொல்லி. அந்த பேப்பர் மாதிரி இந்த பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் செட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய பிரியாம்பிள் ரிசம்பிள்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க சுதந்திரம் மாதிரி, அமெரிக்கா எப்படி சுதந்திரமா இருக்கோ அதே மாதிரி பிரியாம்பிள் இருக்குன்னா அது எப்படி இருக்கு லாஜிக்கு? டிக்ளரேஷன் வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப்படியே கேள்வியா வந்திருக்கு. பட் இஸ் மோர் தென் அ டிக்ளரேஷன், இட் இஸ் அ சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லி இவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது வந்து இதை யாராலையும் மாற்ற முடியாது, ஒரு பெரிய புரட்சி வந்தால் தான் மாற்ற முடியும், அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரியாம்பிள் ஒரு பார்ட்டா இல்லையா அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் கொஸ்டின்ல. பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் 1960 பெருபாரி கேஸ்ல முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருபாரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அப்ப இருந்த பாகிஸ்தான், இன்னைக்கு அது வந்து பங்களாதேஷ், ரெண்டு பேருக்கு கடையில் இருந்த ஒரு டெஸ்பியூட்டல் லேண்டு. அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்தேன்னு கேட்கும்போது எங்களுக்கு சாவரட்டி இருக்குன்னாங்க. சாவரட்டிங்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பிரியாம்பிள் இருக்குன்னாங்க. பிரியாம்பிள் என்பது ஒரு பகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி கேஸ், அதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முகப்புரை என்பது அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து பிரியாம்பிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கேசவானந்த பாரதி கேஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து எல்ஐசி கேஸ், எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்ஐசினா என்ன? இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதுல கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் மாதிரியும் மற்ற பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கு சில ப்ரிவிலேஜ் மாதிரி கொடுத்தாங்க. அப்போ ஒரு கேஸ் போட்டு இது என்னங்க, ரெண்டு பேருமே வேலை செய்யறவங்க தானே, அரசாங்கத்தில் வேலை செஞ்சா மட்டும் ரெண்டு கொம்பு முளைச்சிருமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேஸ் 1995 எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லும்போது பிரியாம்பிள் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், சம அந்தஸ்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகப்புரை என்பது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுல முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா லைக் எனி அதர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், மற்ற பகுதிகளை போல பிரியாம்பிளும் அரசியல் நிர்ணய சபையால் தான் இயற்றப்பட்டது. ஆனா என்னன்னா மொத்த அரசியலமைப்புமே எழுதி முடிச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா பிரியாம்பிள் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எப்பவுமே முன்னுரை அப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. மொத்த புக்கை எழுதிட்டு தானே அந்த புக்கு எதை பத்தி சொல்லுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இதுவும் ரெடியா இருக்கு அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்து முகப்புரை என்பது அரசியலமைப்புடைய ஒரு பகுதியாக இருந்தா கூட பிரியாம்பிள் இஸ் நெய்தர் a source of power to legislature nor a prohibition upon the powers of legislature. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்கப்பட்டது. அதாவது சட்டமன்றத்தினுடைய வேலை சட்டம் இயற்றுவது. நீங்க ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அந்த சட்டத்தை ஏன் இயற்றுனீங்கன்னு நான் கேட்கிறேன். பிரியாம்பிள் அந்த வார்த்தை இருக்கு, அதுக்காகத்தான் பண்றேன் அப்படின்னு நீ என்னைய காரணம் காட்டக்கூடாது, பிரியாம்பிள காரணம் காட்டக்கூடாது. அதே சமயம் நீ ஒரு சட்டம் இயற்ற போகும்போது ஒன்ன பண்ணாம இருக்கீங்க, ஏன் பண்ணலைன்னு கேட்டா பிரியாம்பிள்ல ஒரு வார்த்தை இருக்கு அதனால நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை நீ மறந்துடணும் சட்டம் இயற்றதை பொறுத்த வரைக்கும். அதுதான் இங்க சொல்றான் நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர். நீ என்னைய சொல்லவும் வேண்டாம், நார் ஆஃப் ப்ராஹிபிஷன், என்னைய சொல்லாம இருக்கவும் வேணாம். நான் உன்னை வந்து செய்யணும் சொல்லல, செய்ய வேண்டாம்னு சொல்லல, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க பிரியாம்பிள் வச்சுட்டு. அடுத்து என்ன அப்படின்னம்னா இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள். பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை செயல்படுத்தலைன்னு போய் கோர்ட்ல கேஸ் போடக்கூடாது. இங்க பாருங்க ஐயா, ஈக்குவாலிட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, எங்க நாடு வந்து இத்தனை வருஷமாச்சு, இன்னும் வந்து எல்லாருமே நாங்க சமமா இல்ல, இப்பவும் எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு, இதை செய்யலைங்கிறதுக்காக அரசு மேல நீங்க வழக்கு போட முடியுமா? முடியாது. ஏன்னா இது நான் ஜஸ்டிசபிள், வழக்கெடு தகுந்தது கிடையாது. ஏன் நம்ம மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 47. அரசு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஆனா மதுக்கடைகளை அரசு நடத்துது அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேஸ் போட முடியுமா? மது விலக்கை கொண்டு வர வேண்டிய அரசு மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா டிபிஎஸ்பிக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏதாவது பார்ட் 3 இருக்கிறது வயலேட்டர்ஸ்னா நீங்க கோர்ட்ல போய் கேட்கலாம், ஐயா இதை பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்க இருக்கிறது முயல வேண்டும் அப்படிங்கிறதான். பண்ணலாம், பண்ணாட்டி விட்டுலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாம்பிள் அதே மாதிரி தான். அங்க இருக்கிறத பண்ணாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள், தட் இஸ் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. அதனுடைய பகுதிகள், அந்த வார்த்தைகள், வாக்கியங்கள் சட்டத்தின் மூலமாக ஒரு கோர்ட்டின் மூலமாக செயல்படுத்தப்பட முடியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனுடைய அமெண்டபிலிட்டி. பிரியாம்பிள் வந்து பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல அமெண்ட்மெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஹவவர் நம்ம மற்ற பகுதிக்கு இருக்கிற மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர், டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் கேசவானந்த பாரதி கேஸ் சொல்லப்பட்டது. அடிப்படை கட்டமைப்பு தியரி. ஸோ அரசியலமைப்பினுடைய நீங்க எந்த பகுதி வேணா திருத்துங்க, ஆனா அடிப்படை கட்டமைப்பை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியாம்பிளையும் நம்ம வந்து திருத்திக்கலாம் சொல்லிட்டாங்க. பேசிக் கான்செப்ட் வந்து மீறக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி சொல்றத வச்சு பிரியாம்பிள் ஒரே ஒரு தடவை வந்து திருத்தப்பட்டது. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1976, 1976 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த 3 வேர்டுங்கிறது சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதனோட நமக்கு பிரியாம்பிள் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து பார்த்துருவோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பிள். அழகா அங்கிருந்து அப்படியே கேட்டிருக்காங்களா? அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட். அக்கார்டிங் டு இட், இந்தியா இஸ் a sovereign, socialist, secular, democratic republic. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அது முன்னுரையில இது இருக்கு. அப்ப அது ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பற்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? செக்யூலர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அரசுக்கு எந்த மதம், ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது, எல்லா மதத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அப்போ அது சரிதான். ஸ்டேட் ஷால் நாட் uphold எனி ரிலிஜன் as a state. அரசுக்கு என்று எந்த மதமும் கிடையாது, அது ரெண்டாவது ரைட்டு தான். அடுத்து செக்யூலரிசம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எஸ், மதச்சார்பின்மை என்பது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா ஒரு இந்து நாடுன்னு சொல்லியோ இல்லை வேற எந்த மத நாடுன்னு சொல்லியோ சொல்லிட முடியாது. அப்போ இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். 1, 2, 3மே கரெக்ட். ஸ்டேட் நெக்லெக்ட் ஆல் ரிலிஜன். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது தவறு. இங்க இருக்க மாதிரி அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது அப்படிங்கிறதா சரி. அப்ப 4வது மட்டும் தவறு. அப்ப only 4 is incorrect, 1, 2, 3 are correct என்பதுதான் ஆன்சர். அடுத்து the word secular added to the preamble of the constitution. அதாவது முகவரியில மதச்சார்பின்மை, சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா எந்த அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் அது. அடுத்து ஒரு இடத்துல ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற பேராகிராஃப்ல காமிச்சு அதை கேட்டிருக்காங்க சொல்லிட்டு ரீஜனலிசம், கம்யூனலிசம், கேஸ்டிசம், இன்னும் அங்கே வந்து பார்த்தோம்னா செசனிஸ்ட் அப்படின்லாம் இருந்து லிங்குவிசம் அப்படிலாம் இருந்தது. ஸோ அதில் இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம். அதாவது சகோதரத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. நான் வடக்கு, தெற்கு, வடக்கூறாலாம் சொன்னேன். அந்த மாதிரி எந்த ஒரு பிராந்தியம் இருக்கக்கூடாது. அடுத்து வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும், வகுப்புவாதத்துக்கு இடம் அளிக்கக்கூடாது. இது வராதப்ப அது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது. எஸ், சாதியவாதத்துக்கு இடம் அளிக்காது. அப்ப ஏ மற்றும் சி இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். சரியானது தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியானதான் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். அடுத்து மேட்ச் ஹெரோஸ்கோப், பொலிட்டிக்கல் ஹெரோஸ்கோப். பொலிட்டிக்கல் ஹெரோஸ்கோப் அப்படின்னம்னா அரசியலமைப்பின் ஜாதகம் சொன்னவர் KM முன்சி தான் ஜாதகம் சொல்லியிருக்காரு. கீ நோட் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எர்னஸ்ட் பர்கர் தான். பர்கி அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன், மறந்து போயிருங்கிறதுக்காக ஏதோ ஒரு கோடு வச்சுக்க வேண்டியதானே. சோல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மா, தர்பூர்தாஸ் தாஸ் அப்படின்னம்னா ஆன்மா வரும், சோல் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம். சோலாகாஸ், தர்பூர்தாஸ் பர்கவா. பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிளுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியலமைப்புமே நிறைய லீகல் டேர்மா இருக்கிறதுனால வக்கீல்களுக்கு தான் புரியும். அதனால வழக்கறிஞர்கள் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா ஐவர் ஜெனிங்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பின்வரும் வாக்கியங்களில் 42வது அரசியல் திருத்தத்தின் போது பொருந்தாத ஒன்று, சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அது வந்து பொருந்தும். ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி ஏற்கனவே கேட்டது.
எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். இட் லேஸ் எம்பசிஸ் ஆன் செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இட் மேட் சேஞ்சஸ் இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் த பிரியாம்பிள். லாஸ்ட் பேராகிராஃப்ல அதை சேஞ்ச் பண்ணல, லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேராகிராஃப்ல தான் இன்டெகிரிட்டிங்கிற சேர்த்துச்சு. அப்ப இது மட்டும் தப்பு. எந்த அளவு மாதிரி டீப்பா கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து ஜாதகம் சொன்னவர் கே முன்சி நமக்கு தெரியும். அடுத்து எந்த வருஷம் திருத்தப்பட்டது? 1976. அடுத்த கேள்வி கேசவானந்த பாரதி கேஸ். த பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நாட் அ பார்ட் கிடையாது, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? த பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் அ சோர்ஸ் ஆஃப் லிமிடேஷன் அண்ட் ப்ராகிபிஷன். அதுவும் தப்பு. இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல, பார்ட்னு சொன்னாங்க. இது வந்து பெருபாரி கேஸுக்கு பொருந்தோம். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் பவர், நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் சொல்லியிருக்கான். இதை காரணம் காட்டவும் கூடாது, அதே சமயம் தடையாகவும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறான். The preamble is an integral part of the constitution. கேசவானந்த பாரதி கேஸும் எல்ஐசி கேஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து முகவரியின் 6வது பத்திகள். நானும் படிச்சு பார்த்தேன், அது ஆக்சுவலா 5வது பத்தியில் இருக்கு. எப்படி பத்தி அறைய பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே ஆன்சர் பண்றதுக்கு சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்க 3 வார்த்தை சேர்த்துட்டாங்க. நமக்கு தெரியும் மொதல் 2 வார்த்தையும் மொதல் பேராகிராஃப்லேயே வந்துடும். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி மட்டும்தான், டிக்னிட்டிங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம். அப்போ இன்டெகிரிட்டி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து செக்யூலர் ஸ்டேட் 42nd அமெண்ட்மெண்ட் ரிப்பீட்டட். செக்யூலரம் அப்படின்னா டஸ் நாட் ஹேவ் அ ஸ்டேட் ரிலிஜன், அரசுக்கு மதம் கிடையாது, தான் மதச்சார்பின்மை. சாவரிட்டி, சாவரின் அப்படின்னாவே சுப்ரீம் சொன்னேன், தனக்கே உரிய அதிகாரம். ஸோ கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் சுப்ரீம் அத்தாரிட்டி. சோசியலிசம் அப்படின்னா என்ன வரும்? இன்இக்வாலிட்டி, ப்ரொமோட்டிங் சோசியல் சேஞ்ச் டு எண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி, எந்த வித ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது. அடுத்து செக்யூலரிசம். செக்யூலரிசம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் பை த பீப்புள். இது வந்து ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், ப்ரீச், பிராக்டிஸ் ரிலீஜியன். சமய சார்பின்மை ரிலீஜியன் அப்படின்னு வந்துடும். மதச்சார்பின்மை அது ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். டெமோக்ரஸி அப்படின்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், அது நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு எளிமையான கேள்வி தான், நம்ம மேட்ச் பண்ணிடலாம். குறிப்பாக சொன்னோம்னா மதச்சார்பற்றன் இருக்கா, அப்போ எந்த மதத்தை வேண்டுமானாலும் அப்படின்னா அப்போ நம்ம ஈஸியாக அதை மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இறையாண்மைன்னு இருக்கு, முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் அப்படின்னா இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்திய மக்கள். சோர்ஸ் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாவரிட்டி யார்ட் இருக்குது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கிறதுனால இந்தியன் பீப்புள் தான் இருக்குது. இது பிரியாம்பிள் மூலமா நமக்கு தெரியுது. அடுத்து அந்த 3 வார்த்தை சோசியல், செக்யூலர், இன்டெகிரிட்டி. அடுத்து ஜவஹர்லால் நேரு ஐடென்டி கார்டுன்னு சொன்னாரா? ஐடென்டி கார்டு என்ன பலிகோலா ஏற்கனவே கேட்டாங்க. அப்போ கேட்ட கேள்வியே மறு வச்சு மாறு வசல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஐடென்டி கார்டு வந்து என்ன பலிகோலா. அப்போ முதல் இருக்கிறது தப்பு. நமக்கு என்ன கேட்குறாங்க? கவனிக்கவும் சொல்றாங்க, எது எவை தவறானவை கேட்குறாங்க. அப்போ 1 வந்து தவறான 1. அடுத்து 2வது பாருங்க, இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இட் ரிவீல்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. யாருன்னு சொல்லுது? மக்கள் தான் சொல்லுது. அப்ப 2வது கரெக்ட். 3வது இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அந்த 4 பாயிண்ட் சொன்னல அப்படியே வரிசை அடிக்கிறீங்கன்னு சொல்லி 4ல 1 தப்பா போட்டு மக்கள் எடுத்துட்டாங்க. இட் ரிவீல்ஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது வந்து கரெக்ட். இதுல டேட் ஆஃப் அடாப்ஷன் சொல்லியிருப்பாங்க, அது நம்ம கொடுக்கல. எக்ஸ்ட்ரா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப 2, 3, 4 கரெக்ட். தவறானது கேட்டதுனால 1 தான் தவறு. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தை தொடர்புடைய அரசியல் சாசனம் 42 சட்ட திருத்தம். இது வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் சொல்லி நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தரவா படிச்சுட்டு வாங்க. எப்படி வந்து கேள்வி கேட்குறாங்க நமக்கு தெரியும். பின்வரும் கூற்றுகள் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரி டூ ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப். எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் கடைசி வரி. அடுத்து அடையாள அட்டை எண்ணெய் பலிகோலா 3வது தடவை பார்க்குறோம் நம்ம. திரும்ப 42nd அமெண்ட்மெண்ட் மதச்சார்பின்மை, சமதர்மம், சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. அப்புறம் வந்து பார்த்தோம்னா எந்த வார்த்தை இல்ல கேள்வியை வந்து டைமென்ஷன் மாத்துறாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி இருக்கு, டெமோக்ராட்டிக் மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடியது. அப்ப இது வந்து வராது. ஒரே விஷயம், ஆனால் கேட்குற ரெஸ்பெக்ட் மாறுது. எந்த கேஸ் சம்பந்தம் இல்லைன்னு கேட்கறான். பெருபாரி முகப்பொரிய ஒரு பகுதி அல்லன்னு சொன்னது, கேசவானந்த பாரதி பகுதின்னு சொன்னது, எஸ்ஆர் பொம்மைக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பகுதியாக கருத வேண்டும்? முதல்ல எதை சொல்றான்? கேசவானந்த பாரதி கேஸ் தான் சொல்றான், பெருபாரியில சொல்லல. கோலகநாத் கேஸை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதான் கோலகநாத் கேஸ். எஸ்ஆர் பொம்மை பார்த்தோம்னா 356 மாநிலத்தில் குடியரசுத் தலைவராட்சி கடைசி லாஸ்ட் ரிசார்ட் அப்படிம்பாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாள் திரு பன்னீர்செல்வம் இருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வந்தாரு. அந்த டைம்ல எல்லாருமே சொல்லுவாங்க, இதுவே கருணாநிதி இருந்திருந்தா எல்லாத்தையும் கலைச்சிருப்பாரு, அவர் இதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த கலைச்சூர சம்பவம் தமிழ்நாட்டில் கடைசியா நடந்தது 1991. கலைஞர் கருணாநிதியினுடைய கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கலைக்கல. ஏன்னா 94ல் எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்துருச்சு. இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் 356
ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வெண்டாக கலைச்சிருப்பாங்க. 1980 வந்து பார்த்தோம்னா 1976 முதல்ல கலைஞர் கருணாநிதி மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சு சர்க்காரிய கமிஷன், நம்முடைய மத்திய மாநில உறவுக்கான சர்க்காரிய கமிஷன் அப்ப போட வச்சு அவரோட தலைமையில் ஒரு கமிஷனை போட்டு கலைஞர் கருணாநிதி மேலதான் முதல்ல 356 போட்டு கவர்மெண்ட் கலைக்கிறாங்க. அவர் 71 இருந்து சிஎம், கிட்டத்தட்ட முடிய போற டைம்ல கலைக்கிறாங்க. எம்ஜிஆர் 77 இருந்து சிஎம் இருக்காரு. 1977 இருந்து 1980 வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆரோட கவர்மெண்ட் கலைக்கிறாங்க. காரணம் ரொம்ப சிம்பிள். அப்ப நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனு நம்மளும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 39+1 40 ஆச்சா. 40க்கு ஏடிஎம்கே 2 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. இதை காரணமா காட்டி அப்ப வந்து பிரசிடென்ட் ரூல். எம்ஜிஆர் வந்து நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படிம்பாரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆச்சு. அவர் மாதிரி 5 வருஷம் முடிவு போகும்போது வரல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்துருவார். 1987 வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மாசம் 24 எம்ஜிஆர் இறந்துருவார். எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஆகிறாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாசம் தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. அதே ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 1988 ஜனவரி 30 குடியரசுத் தலைவர் ஆட்சி. அப்போ வந்து கலைக்கப்படும். அதுக்கப்புறம் கருணாநிதி வருவாரு. ஸோ 91 வந்து பார்த்தோம்னா 356. இந்த சம்பவம் எல்லாமே 1994 எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு முன்னாடி. எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல அவன் சொல்லிட்டான் 356 ரொம்ப ரேரா தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அடுத்து த டேர்ம் ரிபப்ளிக் என்பது ஒரு நமக்கு வந்து ரோம் வார்த்தை. அடுத்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். முகவுரை இந்திய அரசியல் சார்ந்த அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. ரெண்டும் சரியான விளக்கம். அடுத்து நம்ம எப்பொழுது இறையாண்மை கொண்ட நாடாக மாறணும்? சுதந்திரம் வந்ததுல இருந்தா ஆகஸ்ட் 15 1947. அதுக்கப்புறம் நமக்கு இந்த 3 வார்த்தை லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எங்கிருந்து எடுத்துட்டீங்க? பிரெஞ்சு ரெவல்யூஷன். அந்த கதையவே சொன்னேன் நான். அடுத்து எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? முதலாளித்துவம், வகுப்புவாதம், அடிப்படைவாதம் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. சமய சார்பின்மை இது மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. இதுதான் வரும். அடுத்து சமதர்ம சமயச்சார்பற்ற 42nd அமெண்ட்மெண்ட். செகுலரிசம், டெமோக்ரஸி ஆர் த 2 pillars ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க. மதச்சார்பின்மையும் மக்களாட்சியும் அரசினுடைய 2 தூண்கள் சொல்லி சொன்னது இந்திரா காந்தி அம்மா. அடுத்து இது சரியான கேள்வி. அதாவது முகப்புரை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, அங்கிருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா என்ன கேட்கறான், த ஐடியா ஆஃப் த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பார்ரோடு ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா முகப்புரைங்கிற மாடலை அமெரிக்கால இருந்து எடுத்துட்டீங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தை லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பிரான்ஸ்ல இருந்து எடுத்துட்டீங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யால இருந்து எடுத்துட்டீங்க. அப்ப 3மே வரும். நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு அமெரிக்கா மட்டும் நினைச்சிடக்கூடாது. நல்ல வேலை ஆப்ஷன் வந்து ஒன்னொன்னு இல்லை. இல்லாட்டி இந்த கேள்வி நிறைய பேர் ஒன்னொன்னு தான் போடுவாங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். முகவுரை இந்திய அரசியல் ஒரு பகுதியாகும். எஸ். முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. எஸ், செயல்படுத்த முடியாது. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். இந்த இடத்துல தான் லைட்டா ட்ரிக்கியா இருக்கு. பிரியாம்பிள் ரிவீல்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த பவர். யார் அதிகாரத்தினுடைய மூலம்? மக்கள் தான் அதிகாரத்தினுடைய மூலம் என்று முகப்புரை சொல்கிறதே தவிர முகப்புரையே அதிகாரத்தினுடைய மூலம் அப்படின்னு கிடையாது. அந்த குழந்தையே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது. முகப்புரை வந்து பார்த்தோம்னா சொல்லுது, அவ்வளவுதான். அப்ப 4வது வராது, 1 2 3 தான். அடுத்து முகவுரையும் இந்திய அரசியல் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி கேஸ். 1900 முகவுரை பற்றி தவறான கூற்று கேட்கறாங்க. 76 திருத்தப்பட்டது. முகப்புரை நோக்கத்தை விளக்குகிறது. இட் இஸ் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது விளக்கி சொன்னோம். ஸோ அது வந்து தவறான ஒண்ணு. இட் இண்டிகேட் சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலுடைய ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. எப்படி கேள்வி வருது பாருங்க. ஒரு எக்ஸாம்ல இதை வந்து கேள்வியா கேட்கறான், இன்னொரு எக்ஸாம்பிள் இதை கேள்வியா கேட்கறான், இன்னொரு எக்ஸாம்பிள் இதை கேள்வியா கேட்கறான். அப்போ ஒரே இது மாத்தி என்னென்ன டைமென்ஷன் வருதுங்கிறத நமக்கு தெரியணும். அடுத்து எர்னஸ்ட் பர்கர், அவர் தான் ஆன்மான் சொன்னவரா? ஹூ அமாங் த பர்கர் கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். ஆன்மான் சொன்னவர் தர்கூர்தாஸ் பர்கவா. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. ரெண்டுமே சரியான விளக்கம். பிரின்சிபல் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி, இதுவும் நம்ம பார்த்து காமிச்சிருந்தேன். மக்கள் இறையாண்மை கோட்பாட்டினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களுடைய விருப்பம், வில் ஆஃப் த பீப்புள் தான் அடிப்படை. அடுத்து இன்டெகிரல் பார்ட்டு இந்திரா எல்ஐசி கேஸ் 1995. சங்கரி பிரசாத் வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படிங்கிறது சங்கரி பிரசாத். 1965 அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. 1967 கோலகநாத் கேஸ்ல திருத்தக்கூடாது, புனிதமானது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா 24th அமெண்ட்மெண்ட் வந்து 1971 வந்து கொண்டு வர்றாங்க. நாங்க அப்படித்தான் திருத்துவோம் அப்படிங்கிறாங்க, எல்லா திருத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல திருத்திக்கங்க, அடிப்படை கட்டமைப்பை மாத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஃப்ளோவா போகும்.
இதுல இந்திரா காந்தி கேஸ் தான் இந்திரா காந்தி பதவி நீக்கம் பண்ண சொல்லி சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எமர்ஜென்சி வரும். மேனகா காந்தி கேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 இருக்கக்கூடிய முக்கியமான கேஸ். இவங்க பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 21 அது வரைக்கும் ஏகே கோபாலன் கேஸை வச்சு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு சொன்னாங்க. மேனகா காந்தி கேஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அடுத்து த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் பிரியாம்பிள். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க லட்சுமி அதுல இருந்து. அது அந்த லைன் நம்ம பார்த்தோம். அடுத்து பிரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். டிக்ளரேஷனை கட் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் நான். ஸோ என்னைய பல்கிவாலா சொன்னாரா? இல்ல, இதயத்துல சொன்னது தான் இங்க வந்து அப்படி மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ என்னைய பல்கிவாலா கிடையாது. பிரியாம்பிள் ஐடென்டி கார்டு சொன்னது என்னைய பல்கிவாலா. அப்படியே இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து பார்த்தோம்னா உல்டா பண்ணிட்டாங்க. இப்போ 2, 3 தப்பு. Republic includes all public offices being open to every citizen without any discrimination அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ 1, 4 வரும். அப்படியே டைரக்டா லட்சுமி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாக முகவரை என்பது தொடர்பற்ற வழக்கு. பெருபாரியில பகுதி இல்லைன்னாங்க, கேசவானந்த பாரதியில பகுதி தான், எல்ஐசியில இன்டெகிரல் பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. கெகார் சிங் கேஸ் எது சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கருணை மனு போடுறாங்கல்ல, மன்னிப்பளிக்கக்கூடியது கருணை மனு, அது சம்பந்தமானது. இந்திரா காந்தி சுட்டவங்க சம்பந்தப்பட்ட கேஸ் இது கெகார் சிங் கேஸ். அதுல பிரசிடென்டே வந்து அவர் வாயால சொல்லணும்னு நம்ம கேட்கக்கூடாது. கருணை மனுக்கு அவர் மன்னிப்பு அளிக்கலாம், அளிக்காம போலாம், அது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கெகார் சிங் கேஸ் 1988. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் நமக்கு தெரியும். அடுத்து சேர்த்துக்கிட்டது யுனைட்டி ஆஃப் த நேஷன், யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். யுனைட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறத யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. முன்னாடி யுனைட்டி ஆஃப் நேஷன் தான் இருந்தது, இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த சப்ஸ்டியூட் கேட்கறாங்க, எதுக்கு பதிலாக எதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக்காக இருந்தாலும் அந்த சின்ன டாபிக்லேயே 41 கொஸ்டின் ஒரே ஆங்கிள் இருக்க ஒரே விஷயத்தையே பல ஆங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். லட்சுமிகாந்த் புக்கோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம ஒன்று கூட தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது 80 கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். மேக்ஸில் 25க்கு 23 போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல 1, 2 நம்ம கேர்லெஸ் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம தப்புலாம் பண்ணணும். எதில் நம்மளால எல்லாரும் படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதில் நம்ம கரெக்டாக பண்ணணும். யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வி நீங்கள் வந்து தப்பா போடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி தப்பு பண்றீங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை. அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் என்னென்ன டைமென்ஷன்ல போகுது, என்னென்ன ஆர்டர்ல வந்து மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே ஏபிசிடி மனப்பாடம் பண்றது கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் நமக்கான டைரக்ஷனே இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அவனுடைய சிலபஸ் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு இருக்கக்கூடிய நேரடி தொடர்பு. மற்றது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன். இந்த புக்கு படி அந்த புக்கு படி எல்லாமே ஒப்பீனியன். இப்ப லட்சுமிகாந்த்ல இருந்து சில கேள்விகள் இருக்கு. இதே கண்டென்ட் வேற புக்ல இருக்கலாம், நிறைய புக்ல இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது லட்சுமிகாந்த். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம், இது இந்த புக்ல இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், அதை வச்சு போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் முதற்கொண்டு நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதுதான் நமக்கான வழிகாட்டி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.